ஒரு நிமிஷம் தலை வணங்கி நம்ம செபிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த வேளையில் நம்ம செபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேளையில் நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்து உடைய வார்த்தைகளினால் எங்களோடு கூட நீங்கள் பேசினீங்க. இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. திறந்த உள்ளத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய சிந்தைகளிலே காணப்படுகிற எல்லா போராட்டங்கள் மாறட்டும். ஒரு மனதோடு ஒரே சிந்தையோடு எந்தவித டிஸ்ட்ராக்ஷன் இல்லாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக எங்களுக்கு நீங்கள் அனுக்கிரகம் செய்வீராக. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தைகளாய் இந்த வார்த்தைகள் பல மடங்கு பலன் தருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நான் பேச போகிறதான இந்த வார்த்தை கடைசியாக நம்ம பாடணும்ல, என்ன பாட்டு? நானும் என் வீட்டாருமோ வென்றார். அதுதான் ஆண்டவர் எனக்கு பேச சொல்லி ஆண்டவர் கொடுத்தாரு. கடந்த நாட்களிலே நம்ம நிறைய காரியங்களை நம்மளை சுற்றி பயங்கரமான சூழ்நிலைகள் காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்குறதான காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உலகம் எங்கே போய்கிட்டு இருக்குது, நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறதான அப்படி ஒரு வேதனையும் நம்மளுக்குள்ளார வருகிறது. அப்போது இந்த பிள்ளைங்க செய்கிறதான காரியங்கள்லாம் பார்க்குறப்ப ஈவன் சின்ன பிள்ளைங்க கூட 1 வயசு 2 வயசு அந்த பிள்ளைங்க கூட என்ன செய்ய மாட்டேங்குதுங்க, கீழ்ப்படிய மாட்டேங்குது. அவங்கள எதுவுமே கரெக்ட் பண்ண முடியல, ரொம்ப அடம் பண்ணுறாங்க. அப்போ இப்படிப்பட்டதான சூழ்நிலை அதெல்லாமே அப்போ இந்த காலத்தில் பிள்ளைகளை வளர்ப்பது கூட எவ்வளவு தான் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கிறது. அந்த பிள்ளைகளால் நம்ம சந்தோஷப்படுறதை விட்டுட்டு அந்த பிள்ளைகளால் நிறைய நேரம் துக்கப்பட சூழ்நிலைகள் வந்துடுது. அடுத்தது இந்த பிள்ளையை நம்ம எப்படி வளர்ப்போம்? இப்படிப்பட்ட ஒருவேளை நம்ம பிள்ளை நல்லா இருந்தாலும் வெளியில் உலகத்தில் போகுது, அந்த உலகத்தில் இந்த பிள்ளை எப்படி இருக்குது, என்ன செய்யுது நம்மளுக்கு தெரியாதுல்ல. 24 hours நமக்கு அப்படியே வச்சு கண்ணை வச்சு பார்த்துட்டேவா இருக்க முடியும்? அப்பாங்க கூட அவ்வளவு இது பண்ண மாட்டாங்க. பிள்ளைங்க அம்மா ரொம்ப ரொம்ப கன்சர்ன். ஏன்னா ஆண்டவர் அந்த ஒரு கன்சர்னை ஆண்டவர் தாய்க்கு கொடுத்துருக்கிறார். அதனால் அந்த தாய் என்ன பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் நீங்கள் அவங்கள கேட்டு பாருங்களேன், அந்த பிள்ளைங்களோட அவங்களுடைய எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைய சுற்றியே தான் இருக்கும். என்ன பண்ணுச்சோ, என்ன பண்ணுச்சு, எங்கே போச்சு, ஏது. ஆனால் அதை அவங்க மனசில் நினைக்கிற அங்கலாய்ப்பை அவங்க கணவன்கிட்ட ஷேர் பண்ணால் கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு இதே வேலை தான், அதெல்லாம் வருவான் போ அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன செஞ்சிருவாங்க, சொல்லி வச்சுருவாங்க. அது என்ன பண்ணுறது, அது பெண்ணுக்கு ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார் அப்படிப்பட்டதான ஒரு கன்சர்ன். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆனால் அதை ஒரு நம்ம சந்தேகமான முறையில் அதை எடுக்காமல் ஒரு நல்ல ஒரு முறையில் நம்ம அதை எடுத்து அதையும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக சரியானதாக நம்ம அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். கன்சர்ன் கட்டாயம் இருக்கணும். அது இருக்கிறதுனால தான் குடும்பம் இருக்கிறதான அந்த ஒரு உறவு அந்த இருக்கிறது. அதனால அப்போது ரொம்ப நம்மளுக்கு தேவை அது. ஒரு அப்பா அவர் அப்படி இருப்பார். ஏன்னா அவர் ஆண்டவர் வேலை செய்வதற்காக அந்த பிள்ளைகளை பராமரிப்பதற்கான காரியங்களுக்காக அந்த அப்பாவை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஒரு குடும்பத்தில். அம்மாவுக்கு என்ன வேலை, பிள்ளைகளை பெற்று நல்ல சந்ததியை உருவாக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காகத்தான் அந்த தாயை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், அந்த ஒரு மனசையும் கொடுத்துருக்கிறார். ஆனால் இப்போ நடந்துற சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா அதுவும் என்னவா இருக்குது, ஒரு தாயே. ஆனால் அதையும் ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லிட்டார், தாய் தன் பாலகனை மறப்பாளோ, பிள்ளைய மறப்பாளோ, அவன் மறந்தா கூட நான் உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்போ அவள் மறப்பாள் அப்படின்னு அர்த்தம். தாய் என்பதா உலகத்திலேயே தலை சிறந்த அன்பெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவளும் இப்போ என்ன பண்ணுறா, கொடுமையான பேயா மாறிட்டாங்க. தாய் என்னவாயிட்டாங்க, பேயா மாறிட்டாங்க. பிள்ளைய வளர்ந்த பிள்ளைங்க 20s இருக்கிற பிள்ளைங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நரபலி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ ஒரு கேள்விப்பட்டோம், ஒரு குழந்தைய நரபலி கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஆண் குழந்தைய. இதெல்லாம் எங்கே போய்கிட்டு இருக்குது நாடு? அது அப்புறம் தங்களுடைய சுய இன்பத்திற்காக என்ன செய்கிறாங்க, பெற்ற பிள்ளைய கொலை செஞ்சிடறாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறது. அது ஒரு பக்கம். அப்புறம் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, அதுவும் ரொம்ப மோசமாக ஒரு அன்புங்கிறதே அந்த பிள்ளைகளுக்கு இல்லை. ஒரு அனுசரணையோ ஒரு நம்ம கீழ்ப்படியணும் அப்படிங்கிற காரியங்களே இல்லை.
மேலும் நம்ம எல்லாருமே ஒரு பிள்ளை 2 பிள்ளை எல்லாம் வச்சிருக்கிறதுனால அந்த பிள்ளைக்கு நம்ம வேண்டியது எல்லாத்தையும் என்ன செய்கிறோம், கேட்குறது எல்லாத்தையும் கொடுத்துட்றோம். அதனால அந்த பிள்ளை ஒரு லெவலுக்கு வந்த பிறகு இப்பவும் கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறதான எண்ணத்துக்குள்ளார அந்த பிள்ளை வந்துடுது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இவ்வளோ நாள் செஞ்சாங்களே இப்போ ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க, அப்போ என் மேலே பெற்றோருக்கு அன்பு இல்லை இப்படிங்கிறதான காரியம் அந்த பிள்ளைகளுக்குள்ளார உருவாகுது. அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ரொம்ப கடைசி நாட்களில் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் இருக்கிறோம். ஒரு சுபாவப்படி இருக்க வேண்டியதான ஒரு அன்பு, பெற்றோருக்கு இருக்க வேண்டிய அன்பு, பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டியதான அன்பு, அந்த கீழ்ப்படுதல், அது எதுவுமே இல்லை. ஒரு கணவனுக்கு இருக்கிற அன்பு, ஒரு மனைவிக்கு இருக்க வேண்டியதான அன்பு, அது எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இப்போ போய்கொண்டு இருக்கிறோம். ஆகையினால நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம மனசுல ரொம்ப துக்கத்தை என்ன செய்து ஏற்படுத்துகிறது. நம்ம பிள்ளைங்க நீங்கள் ஆலயத்துக்கு வர்றீங்க, பிள்ளைகளை கொண்டுட்டு வர்றீங்க, ஒரு சில பிள்ளைங்க உள்ள அமைதலாக உட்கார்ந்துருக்குறாங்க, அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு சில பிள்ளைங்களை என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கூட என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, இருக்க மாட்டேங்க. எப்படி இந்த பிள்ளைங்களை வச்சு அவங்க வளர்ப்பாங்க, ரொம்ப கஷ்டம் இல்லை அது. ஒரு செகண்ட் கூட அந்த பிள்ளை சும்மா இல்லைன்னா அது தூங்குற நேரமும் கம்மியாக, அந்த மீதி நேரத்தில் ஃபுல்லாக ரொம்ப அட்டன்டிவாக இல்லைன்னா எதையோ ஒன்று செஞ்சு எதையோ உடச்சி எடுத்து அதை நான் அதுக்கு திராணிக்கு மிஞ்சின எல்லா காரியத்தையும் செஞ்சு நஷ்டப்படுத்தி இப்படி தான் அழிவுக்கு நேராக அந்த பிள்ளைங்களை போய்கிட்டு. இது எப்படி இது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் அதுக்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு சில காரியங்களை எனக்கு அதை உணர்த்தினார். அப்போ இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினார். as for me and my household, நானும் என் வீட்டாருமோ என்றார். ஸோ இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில தான் யோசுவா கூட இருந்திருக்கிறார். யோசுவா தான் இதை சொன்னது. யோசுவா 24வது அதிகாரம் 14-15 வசனங்களை நம்ம பார்க்கலாம். யோசுவா 24:14-15 வசனங்கள் வாசிக்கலாமா? 300வது பக்கம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நம்ம சொல்லலாமா எல்லாரும் சேர்ந்து? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்னொரு தடவை சொல்லலாம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நெஞ்சில கை வச்சு நம்ம இன்னொரு தடவை சொல்லலாம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவங்க யோசுவா எந்த டைமில் இதை சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோசுவா தான் நம்மளுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்தின் காலம் 430 வருஷம் அவங்க இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த முடிந்த அந்த நாளிலே ஆண்டவர் அந்த ஜனங்களை அவர் ஏற்கனவே முன்குறித்ததான தீர்மானத்தின்படி அந்த ஜனங்களை அங்கிருந்து என்ன செய்தார், கானான் தேசத்திற்கு கொண்டு வரும்படியாக மோசே என்றதான ஒரு தலைவனை ஆண்டவர் ஏற்படுத்தி அனுப்பினார். அப்போது அந்த மோசே அங்கே போய் அவங்கள அந்த நிறைய அற்புதங்கள் 10 விதமான வாதைகள் எல்லாம் கொடுத்து அதுக்கு பின்னாடி தான் அந்த எகிப்து பார்வோன் அவங்களுக்கு சரி போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. சரி, இப்போ வராங்க. வனாந்தரமான வாழ்க்கை அவங்களுக்கு. வனாந்தரத்தில் தான் அவங்க சீக்கிரமாக ஒரு சில நாட்களில் போய் சேர வேண்டியதான அந்த இடத்தை அவங்களுடைய முறுமுறுப்பின் நிமித்தமாக, அநேக நேரம் கீழ்ப்படியாமை நிமித்தமாக அவங்க என்ன செஞ்சாங்களாம், 40 வருஷம் அந்த வனாந்தரத்திலே அலைஞ்சு திரிந்தாங்க. அந்த வந்ததில் கடைசி நபர் யோசுவா காலேபை தவிர கடைசி நபர் இறந்து போகிற வரைக்கும் 6 லட்சத்துக்கு மேலே வந்தாங்க இல்லையா, அத்தனை பேரும் மாண்டு மடிந்து போகிற வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க, அலைஞ்சாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க, 40 வருஷம் ஆனது. அதில் அந்த உத்தமமாய் உண்மையாய் பின்பற்றி வந்தது யார் தெரியுமா? யோசுவாவும் காலேப் மட்டும்தான். யோசுவாக்கு 40 வயது, காலேபும் அதே வயசில் தான் இருந்தார். 40 வயசு ஆகிப்போச்சு. இப்போ இந்த தேசத்துக்கு அவங்க தேசத்துக்கு வந்துட்டாங்க. அப்போது மோசே அவர் இறப்பதற்கு முன்பதாக
இந்த யோசுவாவை கூட்டி கொண்டு போய் அந்த மலையில் நிறுத்தி, ஆண்டவர் சொல்லிட்டாரு. யோசுவா மோசேவும் அடிக்கடி கேட்குறான், ஆண்டவரே நான் அந்த கானானுக்கு போகணும், போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னெல்லாம். ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, அதை பற்றி நீ பேசாதன்னு சொல்லிட்டார். அந்த காரியத்தை குறித்து என்கிட்ட நீ பேசாத. ஏன்னா அவன் ஒரே ஒரு இடத்துல என்ன செய்தான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அதாவது இந்த ஜனங்கள் பண்ணினதான அந்த ஆர்ப்பாட்டத்தின் நிமித்தமாக அவனுக்குள்ளார ஒரு கோபம் வந்து கடைசியில் என்ன பண்ணான், பேச வேண்டிய அந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்ன இடத்துல அவன் அடித்தான். அவன் ஏற்கனவே அதே போல் கண்மலையை அடிக்க சொன்னார், அப்போ தண்ணி வந்தது. இப்போ வந்து பேச சொன்னார். ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு விதமான காரியத்தில் தான் நம்மளை வழி நடத்துவார். சிமிலர் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒரே விதமான பிரச்சனை, ஆனால் அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிற விதம் இருக்குல்ல. போன தடவை இதே இப்படி தான் செஞ்சோம் அப்படி சொல்லிட்டு இந்த தடவை செஞ்சேன்னா அது ஃபெயிலியர் ஆயிரும். அதனால் இந்த தடவை இப்போ நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் ஆண்டவர்கிட்ட தான் என்ன செய்யணும், அதுக்குரிய தீர்வை ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். நம்மளுக்கு எல்லாம் தெரியும், போன தடவை அதுலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயாச்சு நம்ம, அதனால் இந்தபடி செய்யலாம் அப்படின்னா அங்கே நிச்சயமாக அட்டர் ஃபெயிலியர் தான் நம்மளுக்கு ஆகும். அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்குறவங்களா இருக்கணும். அந்த ஆண்டவர்கிட்ட விசாரித்து தான் இந்த காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். சரி, இப்போ மோசே தவறினான், ஆகையினால கானான் தேசத்தை அவன் போய் பார்க்க முடியல. ஆனால் அங்கே மலையிலேருந்து, நேபோ மலையிலேருந்து அங்கேருந்து என்ன செய்கிறாரு, பார்க்குறார். எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டார். 120 வயசு அவருக்கு அந்த டைமில். அப்படின்னா ஆண்டவர் அப்படியே 360 டிகிரியில் அப்படி எல்லாத்தையும் ஃபுல்லாக அப்படி சுற்றி அவங்க காமிச்சிட்டாங்க. தூரத்தில் இருக்கிற கானான் தேசத்தை கூட அவன் பார்க்க முடியாது. அவன் கண் வந்து பார்வை மங்கி போகலை, அவ்வளோ திடமாக தான் இருந்தான். ஆனாலும் அவனுடைய ப்ராஜெக்டு முடிஞ்சிருச்சு. அவனை வைத்து ஆண்டவர் செய்ய நினைத்ததான வேலை முடிந்து விட்டது. ஆகையினாலே அவ்வளோதான், அவன் இறந்து போயிட்டான். அவனை அங்கே தூதர்கள் அடக்கம் பண்ணினார்கள் இருக்கிறது. அந்த இடத்துல தான் யோசுவா என்ன பண்ணுறாரு, யோசுவாவை நீ உனக்கு பதிலாக தலைவனாக ஏற்படுத்துன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். ஆகையினால இந்த யோசுவாவை நீங்கள் குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே மோசை கூடவே இருக்கிறார். மோசை கூடவே அங்கே நடந்து, இப்போ அவர் வயசில் இவர் பாதி வயசு தான், ஆனாலும் இவர் யங்கான ஒரு நல்ல இள வயது வாலிபனாகத்தான் இருந்தார். அவர் கொஞ்சம் வயது முதிர்ந்தவராக இருந்தார் மோசே. ஆனால் இவர் எப்பயுமே என்ன செய்தார், யோசுவா அவர் கூடவே தான் போகிறார். இப்போ இந்த எகிப்து தேசத்துலேருந்து அவங்க வெளியில் வந்தப்போ முதல் யுத்தம் அமலேக்கியரோடு அவங்க பண்ண வேண்டியிருந்துச்சு. அதுக்கு மோசே என்ன சொல்கிறாரு, யோசுவாவை கூப்பிட்டு தான் என்ன செய்கிறாரு, நீ போய் அந்த யுத்தத்தை நடப்பி அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்கிறார். யோசுவா தான் அந்த யுத்தத்தை அவன் நடத்துகிறான். அப்போ வந்து அவன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு போர் சேவகனாக அவன் இருந்திருக்கிறான். அப்போ அவனுக்குள்ளார அந்த ஒரு குவாலிட்டி என்ன செஞ்சிருக்கிறது, இருந்திருக்கிறது. அடுத்து நம்ம அந்த யோசுவா கூடவே போகிறப்ப அதே போல் அந்த மலைக்கு போகிறாங்க. சினாய் மலையில் ஆண்டவர் அந்த 10 கட்டளைகளை எல்லாம் கொடுத்தார் இல்லையா. அப்புறம் நிறைய நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆசரிப்பு கூடாரம் எப்படி கட்டணும் அது எல்லாத்தையுமே எழுதி கொடுத்தார். அது எல்லாத்தையும் வாங்குற வரைக்கும் அந்த 40 நாள் அவன் எப்பெல்லாம் போனானோ அப்போ இவனும் என்ன செய்தான், அங்கே போய் அவனோட கூட இல்லை, அவர் தனித்து இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டாரு, இவர் மட்டும் அங்கேயே இருந்தார். அப்போ அந்த மோசையை விடாமல் அவர் பற்றி கொண்டே இருந்தார். நம்ம என்னாகமத்தில் நம்ம படிக்கிறப்போ என்னாகமம் 13வது அதிகாரம், என்னாகமம் 13வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் 2வது வசனம், நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசையும் என்ன பண்ணுறாரு, கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்திரத்திலிருந்து அனுப்பினான். அவங்களுடைய பேர் அந்த 12 பேரோட இது கொடுத்துருக்க அந்த கோத்திரம், அதில் யார் செலக்ட் பண்ணி போனாங்கன்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுலேயே 16வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. அந்த 12 பேர் அதில் இருக்குது. அதில் நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். இத்தனை 12 பேர் போனாங்கல்ல, அவங்க பேரெல்லாம் ஒருத்தர் பேரையும் மாற்றலை. இந்த யோசுவா இந்த ஓசேயா
அவரோட பேரை மட்டும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? யோசுவா. யோசுவானாலும் என்னதான் அர்த்தம்? ரட்சகர், ரட்சிப்பவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அவருக்குள்ளார இருந்ததான ஒரு லீடர்ஷிப், ஒரு அந்த தலைமைத்துவம், அவர் நிச்சயமாக இந்த ஜனங்களை என்ன செய்ய போறாரு? இவ மோசேக்கு பின்னாடி அவர் தான் நடத்த போகிறார் என்கிறதான அந்த தீர்க்கமான ஒரு ஞானம் இருந்ததுனால தான் மோசே அவரை என்ன செய்கிறாரு? அந்த யோசுவாவை தெரிந்து கொண்டார். அப்போ அதை போல் நம்ம இன்னும் நிறைய இடங்களை நம்ம படிக்கிறப்ப எங்கெல்லாம் மோசே போகிறாரோ அந்த இடத்துல எல்லாம் யோசுவாவும் கூடவே இருக்கிறார். சரி, அப்புறம் கடைசியாக அவர் பார்த்து அந்த யோசுவாவை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாத, பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ காரியங்களை நடப்பி, ஆண்டவர் உன் கூடவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் யோசுவாவுக்கும் சொல்கிறார். நம்ம அதை உபாகமம் 34வது அதிகாரத்திலே 34வது அதிகாரத்திலே பின்பு மோசே முதல் வசனம், பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளில் இருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியிலே ஏறினான். கர்த்தர் அவனுக்கு தான் மட்டும் உள்ள கீலேயா தேசம் அனைத்தையும், அதில் கீழே வருது அவங்களுடைய அந்த ஃபுல் ஏரியாவை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? காண்பித்தார். 3வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் அவரை நோக்கி, 4வது வசனம், நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான், இதை உன் கண் காணும்படி செய்தேன், ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். சரி, அப்புறம் 5வது வசனத்தில் பார்க்கிறோம், மோவாப் அந்த தேசமான அந்த இடத்துல அவன் என்ன செய்தானா? அவன் மரித்தான், கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அதில் 6வது வசனத்தில், அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார், இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். ஏன்னா ஆண்டவர் அதையும் காண்பிக்கலைன்னா இந்த ஜனங்கள் மோசையை தலைவனாக ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க இல்லையா? இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தவங்க, அவங்களுக்கு யாரை கும்பிடணும், யாரை என்ன பண்ணணும்னே தெரியாது. ஆகையினால ஒரு சில நேரம் மோசையை கூட என்ன கல்லறையை வச்சு என்ன செய்வாங்க? கும்பிட ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கல்லறையை கூட ஆண்டவர் என்ன செய்யலை? ஆமாம், அறிவிக்கவே இல்லை, அவரே அடக்கம் பண்ணிட்டார், அவ்வளோதான். சரி, அப்போ மோசே மரிக்கிற போது 120 வயதாக இருந்தான். அது வரைக்கும் அவன் கண் இருளடையலை, அவன் பலன் குறையவும் இல்லை. அடுத்தது நீங்கள் 9வது வசனத்தில் பாருங்கள், மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினாலே நிறையப்பட்டான். ஸோ அவனுக்குள்ளார இருந்ததான அந்த மோசைக்குள்ளே இருந்ததான அந்த ஆவியானவர் இப்போ இங்கே வந்து என்ன செய்யப்பட்டார்? அங்கே கடத்தப்படுகிறார். அங்கே அவனுக்குள்ளார என்ன வருது? ஒரு ஞானத்தின் ஆவியினாலே ஆண்டவர் அவனை நிரப்புகிறார். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். சரி, அடுத்தது நம்ம யோசுவா 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து இந்த ஜனங்கள் எல்லாரும் யோசுவா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ யோசுவாவும் அங்கே பதில் தருகிறார். அப்போ அதில் ஆண்டவர் அவனுக்கு யோசுவாவுக்கு சொன்னதான காரியம் என்ன தெரியுமா? 5வது வசனம், யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்டதை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். சூப்பரான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து, ஏன்னா இவன் பயம் இவனுக்கு இல்லையா? மோசே 6 லட்சம் பேர், அவர் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பூமியில் அவரை போல ஒரு சாந்த குணம் உள்ள மனுஷன் உலகத்திலேயே கிடையாது. அப்படிப்பட்ட அவரையே இந்த ஜனங்கள் என்ன செய்ய வச்சுட்டாங்க? கோபப்பட வச்சுட்டாங்களே, இப்போ நம்மளெல்லாம் இந்த ஜனங்க சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பயம் இருந்தது. அதனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன், நீ தான் போய் அந்த தேசத்தை என்ன செய்வ? பங்கிட்டு கொடுப்பாய். இப்போ தேசத்தில் என்ட்ரி ஆக போகிறாங்க. நம்ம அந்த ஜனவரி 1ஆம் தேதி கூட அந்த செய்தியை கேட்டோம். அவங்க என்ட்ரி ஆகிற அந்த இது யோர்தான் அந்த இது கடந்து போகிறது, அந்த இதெல்லாம் நம்ம கேட்டோம். அப்போது ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்க போகிறாரு. அங்கே தேசத்தை நீதான் பங்கிடுவாய் அப்படிங்கிறதான அந்த ஒரு ஞானத்தை ஆண்டவர் அந்த யோசுவாவுக்கு கொடுத்தார். அதை நீங்கள் அந்த யோசுவாவின் புஸ்தகத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா ரொம்ப அற்புதமாக அவர் எவ்வளோ ஒரு ஞானமாக அவர் செயல்பட்டு இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும்
அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்க்கலாம். அதில் வந்து ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவங்க என்ன செய்யலை, அந்த யோசுவா கேட்கல. அதாவது இவங்க சண்டைக்கு போயிட்டே இருக்க அந்த உள்ளூரில் இருக்கிற எல்லாரையும் இவங்க என்ன செய்யணும், எல்லாரையுமே மடங்கடிச்சு துரத்தி விட்டுட்டு தான் இவங்க அந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் இவங்க அப்படி போகிறப்ப அங்கே இருந்ததான கிபியோனியர், அப்படி கிபியோன்கிறதான இடத்தை சேர்ந்தவர்கள் இவங்க இவங்க இவ்வளோ பெரியவங்களா இருக்கிறாங்க, அதனால் நம்ம இவங்களோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளலான்னு சொல்லிட்டு அவங்களோட போய் அப்படி ரொம்ப தூரத்துலேருந்து வந்தவங்களை போல நடித்து போய் அவங்கள்ட்ட போய் உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறாங்க. அந்த டைமில் தான் இவங்க என்ன செய்யலை, யோசுவா ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை, விசாரிக்கலை. அது பின்னாடி தான் அவங்களுக்கு தெரியும், உடன்படிக்கைலாம் பண்ணி முடித்த பின்னாடி தான் தெரியும் இவங்க வந்து அடுத்த ஊர்காரங்க தான், ஆனால் ரொம்ப தூரத்துலேருந்து வந்த மணிக்கு போய் சொல்லிட்டாங்க. இப்போ ஆனால் உடன்படிக்கை பண்ணினதை என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாதுல்ல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறாரு, நீ போய் அந்த சகல ஜனத்தையும் நீ என்ன துரத்தி விடணும், அவங்களோட உடன்படிக்கை பண்ணாதேன்னு சொன்னார். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், உடன்படிக்கை பண்ணிட்டாரு. ஆனாலும் ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, சரி இப்போ நீ என்ன பண்ணும், சகல நாளும் அவங்களுக்கு எப்படி தான் இருப்பாங்க, உங்களுக்கு இதாக தான் இருப்பாங்க, உங்களுக்குள்ளே இருக்கட்டும். ஆனால் அவங்களுக்கு எந்த முக்கியமான பதவியெல்லாம் கொடுக்கக்கூடாது, அவங்கள என்ன பண்ணிக்கோ, விறகு பொறுக்கிறவங்களா அப்படி உங்களுக்கு வேலையாள் மாதிரி வச்சுக்கிடணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் யோசுவா அந்த இடத்துல கீழ்ப்படியலை. மற்றபடி அவர் என்ன செய்கிறார், எல்லா இடத்துலையும் ஆண்டவர் அவனுக்கு சொன்னதின்படியே அவனுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். நம்ம முன்ன தரிசனத்தை பற்றி நம்ம பேசணும்ல, ஜனவரி மாதத்தில் நம்மளோட பேசினாங்க. ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்திருந்தார். என்ன தரிசனம், இவன் தான் அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போய் அந்த ஜனங்களுக்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதானது. அப்போ இடையில நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தாலும் அதில் எல்லாத்துலேயும் அவர் அழகாக அவர் என்ன செய்கிறாரு, அங்கே கடந்து போய் அவர் சொன்னதின்படியே, அதில் தான் நம்ம ஆண்டோடைய வார்த்தையை பார்க்குறோம். அவர் சொன்ன வார்த்தையில் ஒன்று கூட என்ன செய்யலையா, கீழே விழுந்தே போகல. எல்லா வார்த்தையும் ஆண்டவர் என்ன செய்தாரா, நிறைவேற்றினார். அந்த மாதிரி அவன் வந்து அங்கே சேர்றாங்க. சரி, இப்போ சேர்ந்த உடனே எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் சுமூகமாக ஆயிட்டாங்க. சுமூகமாக ஆன உடனே அங்கே இருக்கிற கொஞ்சம் பேரையெல்லாம் கூட அடிச்சுட்டு இப்போ அங்கே குடி இருக்கிறாங்க. இப்போது அவருக்கு கடைசி நேரம் வந்துடுச்சு. யாருக்கு, யோசுவாக்கு. யோசுவா கடைசி நேரம் வந்த உடனே ஜனங்களை கூப்பிட்டு அவர் பேசுகிறார். அதுதான் இந்த 24வது அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். யோசுவா 24வது அதிகாரம். பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடி வர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியிலே வந்து நின்றார்கள். இப்போ அவங்க எல்லாரும் ஆண்டவர் அந்த தேவனுடைய சந்நிதியிலே, ஆண்டவருடைய சமூகம், அப்போ அவங்க கூடுற இடம் எல்லாமே ஆண்டவருடைய சமூகம் அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளார இருந்தது. அப்போ அவங்க ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நிற்கிறாங்க. அப்போ அந்த யோசுவா சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களை சிந்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1வது அதிகாரம் அந்த 24:1 12வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா ஆண்டவர் எப்படி அவங்கள அழகாக அவங்களுடைய முற்பிதாக்கள் மூலமாக ஆண்டவர் வாக்கு பண்ணினதான தேசத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்புறமா வாக்கு பண்ணினதான ஆபிரகாமுக்கு, அப்புறம் ஈசாக்குக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு, அப்புறம் யாக்கோபுக்கு அதை உறுதிப்படுத்தி அதுக்கு பின்னாடி யாக்கோபுக்கு தான் இன்னொரு பேர் இஸ்ரவேல்னு மாற்றப்பட்டது. அப்போ அந்த அவனுடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததியாக இருந்த அந்த இஸ்ரவேல் சந்ததியை ஆண்டவர் சொன்னதின்படியே அவர் என்ன செய்தார், இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அப்போ வர்ற வழியில் உங்களெல்லாம் எப்படி ஆண்டவர் அற்புதமாக நடத்தினாரு, நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லி யோசுவா வந்து அந்த ஜனங்களுக்கு சொல்கிறார். இப்போ நம்மளை சுற்றி நடக்கிறதான காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் இதே காரியங்கள் அவங்களுக்கு நேர்ந்திருந்தா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க. ஆனால் நம்மளை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, கிருபையா காத்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? நீங்கள் யோசித்துருக்கிறீங்களா? அதை நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை ஆண்டவர் நன்மையாக என்ன செஞ்சிருக்கிறாரு, மாற்றிக்கொண்டே வந்திருக்கிறார். தீமையாக கூட வந்திருக்கலாம், அந்த தீமையாக வந்ததை கூட ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, நன்மையாக மாற பண்ணியிருக்கிறார். இந்த சூழ்நிலை வேற ஒருத்தங்களுக்கு வந்து அவங்க பூமியிலே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, பூமியில் வச்சிருக்கிறாருல்ல. அதுக்கு என்ன காரணம், ஆண்டவர் நம்ம மேலே கிருபையாக இருந்ததுனால தான், அவர் நமக்கு அந்த கிருபை பாராட்டினதுனால தான் நம்மளை இந்த
நாளில் நம்மளோட ஜீவனோட பலத்தோட நம்மளை ஜீவனுள்ளோர் தேசத்தில் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார், ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ததான காரியங்களை நம்ம என்ன செய்யணுமா, நினச்சி பார்க்கணும், சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அது 24:1-12 நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய வல்லமையை நம்ம என்ன செய்யணுமா, நினைக்க வேண்டும். இவங்களுக்கு நினைப்பூட்டுறாங்க. ஏன்னா இவங்க இந்த சந்ததி எப்படின்னா, அவங்க எகிப்திலேருந்து வரல. யாரு இப்போ யோசுவா கூட இருக்கிறவங்க எல்லாருமே எகிப்தை பார்க்கல, எகிப்தினுடைய அடிமைத்தனத்தை அவங்க பார்க்கல. ஏன்? அவங்க மோசே கூட வந்தவங்க 6 லட்சம் பேரும் அவங்க இறந்து போயிட்டாங்க இல்லையா? கடைசி நபர் ஆகிற வரைக்கும் அவங்க வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாங்க. இப்போ இவங்க எல்லாமே வனாந்தரத்தில் வர்ற வழியில் பிறந்தவங்க தான். ஆகையினால இவங்களுக்கு எகிப்துனா என்னன்னே தெரியாது, அடிமைத்தனம்னா என்னன்னே தெரியாது. ஆகையினால இப்போ ஒருவேளை அவங்க ஆனால் என்ன செஞ்சுருப்பாங்க, அவங்களுடைய பெற்றோர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போல்லாம் எழுதப்பட்டது இல்லையா? அதனால சொல்லி கொடுத்ததான், வாய் வழியாக தான் சொல்லியிருப்பாங்க. இப்படிலாம் நடந்துச்சு, எங்களை இப்படிலாம் கொண்டு வந்தார் ஆண்டவர். அப்போ ஒவ்வொரு நாளும் அதை என்ன செய்யணும், நம்மளும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும். நம்ம உணர்ந்ததை நம்ம சொல்லுவோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரம் செயல்படுகிறதை உணர்ந்தோம்னா தான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், ஆண்டவர் தான்ப்பா செஞ்சாரு இந்த காரியத்தில், இப்படிலாம் நடந்தது, எவ்வளோ தீமையாக வந்துச்சு, ஆனால் ஆண்டவருடைய கரம் தான். அதெல்லாம் நினச்சி அழுவக்கூடாது. எப்படி, ஐயோ எனக்கு அந்த கொடுமை நடந்துச்சுங்க, இந்த கொடுமை நடந்துச்சுன்னு அதை நினச்சி அழக்கூடாது. அப்படிலாம் இருப்போம்ல நம்ம, கடந்த காலத்தில் நினச்சா நான் எனக்கு அப்படி நடந்துச்சுங்க, இப்படி என்ன கொடுமை பண்ணாங்க, அப்படி என்ன சரி, அதெல்லாம் கொடுமை மத்தியிலையும் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்தார்ல, அதை தான் நம்ம என்ன செய்யணும், நினைக்கிறோம். அந்த கொடுமைகள் மத்தியிலையும் ஆண்டவர் வல்லவர், அவருடைய கரம் எங்களோடு இருந்தது, அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை, அடுத்தது அவருடைய பிரசன்னம் நம்மளோட இருந்ததுனால தான் நம்மளை அந்த வழியெல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார், நம்ம நடத்தி கொண்டு வந்தார். அதை எப்பயுமே நான் என்ன செய்யணும், நினைவு கூற வேண்டும், நம்முடைய சிந்தையில் வச்சுக்கிடணும். அப்படி அதை நினைச்சோம்னா தான் வர்ற இப்போ இருக்கிற சூழ்நிலையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை கடந்து வர முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், இப்போ இருக்கிறதுல ஐயோ என்ன இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு. அன்னைக்கு ஒரு சகோதரர் சொன்னார், முன்னெல்லாம் எனக்கு அதை சிந்திக்க வைத்தது ரொம்ப. முன்ன சுகம் இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாரும் உடனே அதுக்காக ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ சுகம் இல்லைன்னா என்ன சொல்கிறாங்களாம், என்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்முடைய விசுவாசம் எங்கே போயிடுச்சு? அக்கா, ஆஸ்பத்திரி போகிறது தவறு கிடையாது, தப்பு கிடையாது. ஆனால் நம்மளுடைய விசுவாசம் எங்கே போய்விட்டு? அப்போ இருந்துச்சுல, ஆதியில் இருந்ததுல, தேவன் மேல் உள்ளதான அன்புனால நம்ம என்ன பண்ணோம், எனக்கு ஆண்டவர் சுகம் தருவார், தந்தார் ஆண்டவர், அப்போ சுகம் கொடுத்தார். ஆனால் இப்போ நம்ம உடனே என்ன பண்ணுறோம், ஆஸ்பத்திரிக்கு ஒரு சின்ன இதுனால உடனே ஆஸ்பத்திரிக்கு அங்கே அந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறது கூட இது இல்லை, நம்ம அலசடிப்பட்டு அங்கே பார்க்கலாமா இங்கே பார்க்கலாமா, சாதாரண உலக ஜனங்களைப் போலவே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், அலசடிப்படும். அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தரை தெய்வமாக கொண்டு இருக்கிறதான நாம் நிச்சயமா பாக்கியவான்கள். அந்த நினைவு நம்மளுக்கு என்ன செஞ்சிருதா, அப்பப்போ நம்மளை விட்டு போயிடுது. ஆதியில் அவர் நம்மளோட இருக்கிறாருங்கிறதான ஒரு தைரியம், ஒரு எக்ஸ்ட்ரா துணிச்சல் நம்மளுக்கு என்னது இருந்ததுனால தான் நம்ம இது என்ன பண்ணிரும் சொல்லி ஆண்டவரை பற்றி கொண்டதுனால அந்த சூழ்நிலைகளை எல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். ஆனால் இப்போ கொஞ்சம் நம்ம என்ன ஆயிட்டோம், கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஈஸி கோயிங்காக ஆகிட்டோம். இப்போ எல்லாம் கொஞ்சம் சுமூகமாக இருக்குது, ஓகே எல்லாம் பரவாயில்ல, இப்போ நல்லா இந்த இடத்துல டென்ட் அடித்து நல்லா போட்டாச்சு, வீடெல்லாம் கட்ட, ஓகே இங்கே இப்படி இருக்கலான்ட்டு. ஆனால் அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. இப்போவும் நம்ம என்ன தான் செய்யணும், ஒவ்வொரு நிமிஷமும் அவரை தான் பார்க்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு இது. அதனால தான் ஒரு சில காரியங்கள் அப்படி கொஞ்சம் கிரிட்டிக்கலாக என்ன செய்யுது நம்மளுக்கு முன்னாடி. அப்போ இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது தானே. ஆரம்ப காலங்களில் நம்ம ஆண்டவருக்குள்ளார வந்ததை கொஞ்சம் அப்படி பின்னோக்கி திரும்பி பார்க்கலாம். அப்போ இப்போ வந்ததான காரியம் அப்போ வந்துச்சா, வரல. இவ்வளவு சீரியஸான கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்போ இருந்துச்சா, இல்லை. அப்போல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் அதில் நம்ம நம்பணும் வந்துட்டோம். ஆனால் இப்போ நம்மளை எப்படி இருக்குது, கண்டிஷன் எல்லாம் ரொம்ப மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. ஆகையினால என்ன பண்ண வேண்டியிருக்கு, இப்போ போய் ஆண்டவரேங்கிறதெல்லாம் நம்ம ஒன்றும் செஞ்சார். இப்போ உடனே இம்மீடியட்டாக என்ன சொன்னது போல் உடனே நம்ம இம்மீடியட்டாக என்ன செய்யணும், ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு தானே நம்ம சாப்பிட்றோம். அதனால ஃபாஸ்ட்டாக என்ன செய்யணும், ஆண்டவர் எங்கே நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் ஆண்டவர் செய்ய மாட்டேங்கிறாரு, இன்னும் ஆண்டவர் செய்ய மாட்டேங்கிறாரு. குழந்தைக்கு நம்ம என்ன செய்வோம், கேட்ட உடனே கொடுப்போம்.
அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே கேட்டதெல்லாம் கொடுத்துட்டே இருப்போமா, என்ன பண்ண மாட்டோம், அது வளரணும். அப்போ வளர்றப்ப என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாளைக்கு போ, கொஞ்ச நாளைக்கு அங்கே ஸ்கூலில் கூட போய் அடி வாங்கு. அப்போ தான் என்ன செய்வாங்க, எனக்கு கூட ஞாபகம் இருக்கிறது, எங்கள் ஸ்கூலில் நான் படிக்கிறப்ப ரொம்ப குறைஞ்ச ஃபீஸ் தான் கட்ட வேண்டியிருக்கும், அது கூட கட்ட மாட்டாங்க அவங்க. நான் நிறைய பிள்ளைங்க நாங்கள் இருந்தோம், ஆனால் அது கூட அதெல்லாம் ரொம்ப காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருந்தது. அப்போது போய் வெளியில் அனுப்புவாங்க, ஸ்கூலில் கிளாஸ் ரூம் விட்டு வெளியே விடுவாங்க. அதுவும் எங்கள் ஸ்கூலில் ஒரு சில டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்க கொடுமையானவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வெயிலில் அந்த மண்ணு தரையில் எங்களுக்கு அப்போ ஆஃப் சரி இதெல்லாம் போட்டிருப்போம், இந்த இதெல்லாம் நீக்கிட்டு முழங்கால், வெறும் முழங்காலில் முட்டி போடணும். அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படி ஃபீஸ் கொடுக்காதது யார், பெற்றோர் தான். அதுக்கு நம்மளை பனிஷ் பண்ணால் என்ன பண்ணுறது, அப்போ தான் நம்ம போய் சொல்லுவோன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னோன்னா, சரி பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. அப்படியே எத்தனையோ நாள் நடக்கும், நிறைய நாட்கள் நடக்கும். அப்புறம் நம்மளுக்கே அந்த ஒரு உணர்வு எல்லாம் வந்த பின்னாடி தான் எங்கள் அம்மா தருவாங்க. அப்படி தான். ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த கஷ்டங்களோடு வந்ததுனால அந்த பணத்தினுடைய மதிப்பு நம்மளுக்கு தெரியும். நம்ம பிள்ளைகளை அப்படியே இப்போ வளர்க்குறோம், நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம்? நீங்கள்லாம் அதில் தானே கடந்து வந்தீங்க, நீங்களாம் நல்லா உருவாகலையா? உருவாக்கிறார்ல ஆண்டவர், உங்களை நல்லா தானே வச்சுருக்கிறாரு, நல்லா படிச்சிருக்கிறீங்கல்ல, வேலையில் இருக்கிறீங்கல்ல. ஆனால் நம்ம மட்டும் ஏன் நம்ம பிள்ளைகளை இப்படி வளர்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம்? அந்த பிள்ளைக்கு மனசு எதுவும் இதாக பாடக்கூடாது, அதுக்கு ஒரு லேசாக ஒரு காய்ச்சல் வந்துடக்கூடாது. ஏன்னா நம்மளால் அதெல்லாம் என்ன செய்ய முடியல, தாங்குறது. அப்பவும் அதுக்கெல்லாம் இருந்ததில்ல, நம்மளுக்கெல்லாம் சின்ன வயசில் காய்ச்சல் வராமலாம் இருந்திருக்கும், காய்ச்சல் தலைவலி இதெல்லாம். உடனே அதை எடுத்துகிட்டு ஓடி அங்கே சொல்லி இங்கே சொல்லி அப்படி பரபரப்பாக அப்படியே நம்ம இருக்கணும்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம். அது எல்லாமே நம்ம மாறணும், அது எல்லாமே மாறி வரணும். அந்த ஒரு நிதானம் அது எல்லாமே நம்மளுக்குள்ளார வேணும். இப்போ நம்ம அதெல்லாம் மாறினதுனால தான் இந்த மாறி வருகிற உலகத்தில் நம்மளால் ஈடு கொடுத்து என்ன செய்ய முடியல, போக முடியல. நம்ம பிள்ளைங்கள்லாம் தத்தளிக்கிறாங்க. அப்போ சின்ன வயதுல இருந்தே அந்த பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் எப்படி கற்றுக்கொள்ளுது, நம்ம எப்படி வளர்ந்தோங்கிறத நம்ம நினச்சி பார்த்தோன்னா தான் அதை என்ன செய்ய முடியும், பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க முடியும். இப்போ இந்த யோசுவா இங்கே சொல்கிறாரு, அதை நீங்கள் என்ன செஞ்சு பாருங்கள், சிந்தனை செஞ்சு பாருங்கள் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ரீகால் பண்ணி சொல்கிறார். இப்படிலாம் நடந்துச்சுப்பா, இப்படிலாம் வந்தோம், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார் இந்த தேசத்துக்கு தருவேன்னு, அப்புறம் ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபு, இப்படியெல்லாம் நாங்கள் போய் அங்கே அடிமையில் இருந்தோம், அங்கேருந்து எங்களை ஆண்டவர் இப்படியெல்லாம் கொண்டு வந்து இப்போ நாங்கள் இந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட அழித்து இப்போ என்ன பண்ணிட்டு நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற வரைக்கும் அவர் சொல்கிறார். சொல்லிட்டு அந்த 12வது வசனம் பாருங்கள், 24. எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலே உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. அப்போ நீங்கள் உடனே நினச்சக்கூடாது, பெருமைப்பட்டுக்கூடாது. என்னன்னு, ஆஹா நம்ம எவ்வளோ சண்டை போட்டு எல்லாரையும் துரத்தி அடிச்சிட்டோன்னு நினைக்காத. உங்கள் பட்டயத்தினால நீங்கள் யுத்தம் பண்ணிலாம் நீங்கள் ஜெயிக்கலை. நான் என்ன பண்ணேன், நான் உங்களுக்கு முன்பதாக குளவிகளை அனுப்பி அவர்களை உங்கள் முன் நின்று துரத்தி விட்டது. லிட்டரலாக அப்படியே அந்த ஜனங்களை குளவி என்ன செஞ்சிச்சான், சாதாரண குளவிலாம் இல்லை, பேய் குளவிலாம் சொல்லுவாங்கல்ல, அப்படியே கொட்டினா அவ்வளோதானே செத்து போயிடுவாங்களாம். அந்த மாதிரியான குளவிகள் லிட்ரலாக அவங்கள என்ன செய்தது, அது துரத்தி அப்படி தான் அவங்க என்ன செய்கிறாங்களாம், அந்த தேசத்தை விட்டு அவங்க நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க. ஐயோ இனிமேல் இந்த இடத்துல குடியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டாங்க. அப்போ இதெல்லாம் ஆண்டவர் இவங்களுக்காக செய்தது. அவர் தான் ஆண்டவர் சொல்கிறார்ல, நீங்கள் ஜஸ்ட்டு நான் சொன்னதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் பட்டயத்தை எடுத்துக்கணும், பட்டயத்தை எடுத்துக்கோ, அவ்வளோதான். ஆனால் அந்த யுத்தம் செய்வது யார்? ஆமாம், அந்த தாவீது சொன்னது போல, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்கி வைக்கிறதான தேவன். அவன் ஒன்றுமே தெரியாது, அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன், அவனை பெரிய ராஜாவாக மாற்றி எத்தனையோ யுத்தங்களை அவன் என்ன செஞ்சிருக்கிறான். அப்போ ஆண்டவர் தான் அவனுக்கு சண்டை எப்படி போடணும், கத்தி வாள் இப்படி விடு, இங்கே அம்பு விடுப்பா, இங்கே இந்த இடத்துக்கு போகிறப்ப கவன் போடு, அந்த அது என்னது அந்த கல் அடிப்பாங்கல்ல, அது கவன்னால கல்லறி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரிக்கான அந்த யுத்த அந்த டெக்னிக்கெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு, சொல்லி கொடுத்து தான் அவங்க எல்லாமே செஞ்சாங்க. அப்போ அதனால இது என்னுடைய வல்லமையின் மகாபராக்கிரமத்தினால வந்ததுன்னு நேபுகாத் சொன்னது மாதிரி, நேபுகாத் நேச்சார் சொன்ன மாதிரிக்கு நம்ம சொல்லக்கூடாது. இப்போ இதெல்லாம் நாங்கள் கடந்து வந்தோன்னா இது எப்படி ஆச்சு,
ஆண்டவர் எங்களோட இருந்ததுனால தான், ஆண்டவர் எங்களுக்காக செய்ததுனால தான், அவர் தான் எங்களுக்காக யுத்தம் பண்ணினார், அவர் தான் இந்த காரியங்களில் இருந்தெல்லாம் எங்களை விடுதலை ஆக்கினார் அப்படின்னு சொல்லி நீ அதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அடுத்தது அந்த ஆண்டவருடைய வல்லமையை, அவர் நம்மளோடு கூட இருப்பதையெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோமே. நீங்கள் அதை அறியவில்லையா? அதே போல வனாந்தரத்தில் வந்தீங்களே, நம்ம சாப்பாடுக்கெல்லாம் என்ன செஞ்சார் அவரு? ஒரு 4 பேர் வீட்டில் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு நேரம் கூடிட்டாங்களே, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு நம்ம திகச்சு போயிருக்க வேண்டியிருக்குது இல்லையா? உங்களுக்கெல்லாம் தெரியாது, எங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு 4 பேர் வாங்க சாப்பிட வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்துடுவீங்க. நாங்கள் இங்கே இன்னைக்கு 2 பேருக்கு சரி நம்ம 2 பேர் கரெக்டாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் 4 பேரை கூப்பிட்டு வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது? அந்த நேரம் செயல்படுவோம் இல்லை? அதுதான். அப்போ ஆண்டவர் அந்த கிருபையை தருகிறார். சரி, அது நம்மளால வந்ததில்லை, ஆண்டுடைய கிருபை. அப்போ ஆண்டவர் அதை போஷிக்கிறார், அழகா என்ன செய்கிறாரு? போஷிக்கிறார். அப்போ 13 பாருங்க. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தை, நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவங்க போய் வேலை செஞ்சு வீடெல்லாம் கட்டலை, வீடெல்லாம் இருந்துச்சு, ஆனால் வேலை செஞ்சு அதெல்லாமே அவங்க என்ன செய்யலை? கட்டலை. பண்படுத்தாத தேசம், அவங்க கட்டாத பட்டணங்களை உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளிலே நீங்கள் இப்போ குடியிருக்கிறீங்க. நீங்கள் நடாத திராட்சை தோட்டத்தின் பலனையும் ஒலிவத்தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீங்க. அது மட்டும் இல்லையா, அவங்க அந்த திராட்சை தோட்டத்தின் பலன், ஒலிவ மரத்தினுடைய பலன் எல்லாமே இப்போ அவங்களுக்கு தோட்டம் தோறம் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. எல்லாம் ரெடிமேடாக அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கார். இது யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னு சொல்றத அந்த இடத்துல யோசுவா அந்த ஜனங்களுக்கு உணர வைக்கிறார். அதெல்லாம் சொல்லிட்டு ரீகால் பண்ணிட்டு தான் இப்போ ஒரு கட்டளையை அவங்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? 14 நீங்கள் கர்த்தருக்கு பயந்து, ஆகையால் சொல்லியிருக்குது. ஆகையால் போட்டாலே நம்ம என்ன பண்ணணும்? முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் படித்து பார்க்கணும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ ஆகையால் இதெல்லாம் நடந்துச்சுல, ஆகையினால நீங்கள் என்ன பண்ணுங்க? கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவிக்கணும். ஸோ முதல்ல நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்னது? கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா என்னது? அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுதல். இப்போ வீட்டில் பெற்றோர் இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு சொன்னால் உடனே அப்பா செய்ய மாட்டேன் அப்படின்னா அங்கே என்ன இல்லை, நம்மளுக்கு அம்மா மேலே பயம் இல்லை. பயம்னா பயந்து நடுங்கணுங்கிறது இல்லை. அம்மாவை உண்மையாகவே நம்ம நேசிக்கிறோன்னா நிச்சயமாக நம்ம என்ன செய்வோம்? அதுக்கு கீழ்ப்படிவோம், எப்படி ஆச்சலும் செஞ்சுருவோம். நம்மளுக்கே முடியலன்னா கூட நான் அவங்கள நேசிக்கிறது நிமித்தம் நான் என்ன செய்வேன்? அதை செய்வேன். பெற்றோருக்கு நான் செய்வேன். எனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் என்ன செய்கிறேன்? அவங்கள நேசிக்கிறேன். ஆகையினால அவங்க சொன்னதுக்கு நான் என்ன செய்கிறேன்? கீழ்ப்படுகிறேன். அதுதான் பயப்படுகிற பயம். அப்படி பயந்து நடுங்கிறது இல்லை. ஒரு சிலர் அப்படி வெளியில் அப்படி நடுங்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க, ஆனால் என்னது உள்ளத்தில் இல்லைடா அந்த இடத்த விட்டு போன உடனே சும்மாங்க எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியும் கிடையாது. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் உண்மையுள்ள இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு அவரில் என்ன செய்யணுமா? அன்பு கூற வேண்டும். அப்போ அன்பு கூறுறப்ப, அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவங்க என்ன செய்யணுமா? அவருடைய கற்பனைகளின்படி நடக்க வேண்டும். நம்ம 1 யோவான் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், அது ஒரு தனியாக டாப்பிக்கில் உங்களோடு கூட பேசி இருக்கிறோம். அதனாலே அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறவங்க தான் உண்மையாகவே அவருக்கு பயப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகணும். அப்போ கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவிக்கணுமா? எப்படி சேவிக்கணுமா? உத்தம, சும்மான மேம்போக்கா நான் சொல்கிறேனே அதனால் எல்லாம் முழங்கால் போடுங்க, எல்லாம் நில்லுங்க அப்படி நிற்கிறது, கையை உயர்த்துங்க, அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் எதனால் செய்யப்படணுமா? கட்டளையினால் செய்யப்படாமல் உங்கள் அன்பின் நிமித்தமாக என்ன செய்ய வேண்டும்? செய்யப்பட வேண்டும். எதை செஞ்சாலும் அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அதுதான் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை. என்னது? அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் எதை செஞ்சாலும் அதை எப்படியால செய்யணுமா? அன்பினால் அதை நம்ம செய்ய வேண்டும். ஒரு சில நேரங்களில் நம்ம அந்த முறுமுறுக்கிற மாதிரியெல்லாம் கூட காரியங்கள் வந்துடுது. ஆனால் நம்ம அதையும் கூட அது ஹியூமனாக இருக்கிறப்ப அதெல்லாம் வந்துடுது. மாம்ச கிரியைகள் இல்லையா, அதுவும் என்ன செய்யும்? வரும். ஆனால் அதை உடனே நம்ம அனலைஸ் பண்ணி, ஐயோ நான் ஆவிக்குரியவன், நான் இதை என்ன செய்யக்கூடாது?
இந்த மாதிரி செய்யக்கூடாது. அவங்க இருக்கலாம், ரீசனபிளாக இருக்கலாம், நியாயமானதாக இருக்கலாம், அவங்க முறுமுறுத்து அவங்க செய்யாமல் கூட இருக்கலாம். ஆனால் நான் ஆவிக்குரியவன் ஆகினால அதை தான் சிந்திக்கணும் நான். அப்போ நான் அன்பினால் அவங்களுக்கு நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன செய்யணும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகினாலே அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து, கர்த்தருக்கு பயப்படணும். அப்புறம் அவர் என்ன செய்யணுமா, உத்தமமும் உண்மையுமாய் அவரை சேவிக்க வேண்டும். 2வது காரியம். 3வது என்ன கட்டளை கொடுத்திருக்குது, உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவிங்கள். அப்போ உங்கள் உள்ளத்தில் இப்போ என்ன இருக்குது, நீங்கள் விட்டு வந்தீங்கல்ல, அந்த காரியங்களும் என்ன செய்கிறது, அப்பப்போ இருக்குது. விட்டு வந்த அந்த விக்கிரக ஆராதனைகள் உங்களுக்குள்ளார அது இருக்குது. அதனால அதை என்ன செய்யணும், நீங்கள் உங்களை விட்டு அகற்றி போடுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அப்போ ரொம்ப உண்மையாக அவரை சேவிக்கணும்னா நம்மக்கிட்ட பழசு எல்லாத்தையும் என்ன செய்யணும், எடுத்து போட்டணும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் நான் எல்லாம் புதுசாக மாற வேண்டும். அப்போ அந்த பழைய அந்த இதில் நம்ம முற்காலத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் இல்லை நம்முடைய பிதாக்கள் இல்லைன்னா நாமளே ஆராதித்து வந்த அந்த எல்லாத்தையும் என்ன செஞ்சணும், தூக்கி எறிஞ்சிட்டு உண்மையாக தேவனை மாத்திரம் நம்ம என்ன செய்யணுமா, ஆராதிக்க வேண்டும். அது வந்த உடனே ஒரு சிலருக்கு முடியாது, கொஞ்சம் நாட்கள் எடுக்கும். ஆனாலும் ஏற்ற வேளையிலே அதற்கும் ஆண்டவர் என்ன செய்வார், முழுமையாக வெளியில் வர்றதுக்கு உதவி செய்வார். ஸோ வெளிப்பிரகாரமான இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சிருவோம். விக்கிரகத்தை எடுக்கிறதெல்லாம் கூட ரொம்ப ஸ்பீடாக என்ன செஞ்சிருவோம், அது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருவோம். ஆனால் உள்ளான மனதில் என்ன செய்யணும், மாற்றம் வரணும்ல. கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் அப்படின்னா அதுக்குரிய அம்சம் என்ன செய்யணும், எனக்குள்ளார இருக்கணும். அந்த ஆவியின் கனி, நான் பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுறதுனால அந்த ஆவியின் கனிகள் எனக்கு உள்ளாக வந்து வெளிப்பட வேண்டும். அந்த ஆவியின் கனி என் மூலமாக வெளிப்படலைன்னா அப்போ நான் வந்து ஒரு கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்தவில்லை. அப்போ என் மூலமாக ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யப்படும், அந்த இடத்துல தூஷிக்கப்பட்டு போய்விடும். ஆகையினால நம்ம என்ன பண்ணணும், அந்த பழைய அந்த இதுனா அந்த சில அது தூக்கி போடுறது ஈஸியாக தூக்கி போட்டுடலாம், அதுவும் கஷ்டம்தான், நான் இதுக்காக சொல்கிறேன். அதெல்லாம் வெளிப்பிரகாரமான காரியம். ஆனால் மனசுக்குள்ளார இருக்கிற காரியத்துக்கு யாருக்கு தெரியும், தெரியாதுல்ல. அப்போ மனதிலிருந்து நம்மளை என்ன செய்யணும், அதை எடுத்து போட்டணும். விக்கிரக ஆராதனைக்கு சமமான எந்த ஒரு காரியம், விக்கிரக ஆராதனை அதாவது ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல வேற எந்த காரியத்தையும் வைத்தாலும் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டணும். இப்போ ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து யாருக்கு, ஆண்டவருக்கு தான். நம்ம ஒரு சில நேரம் 2வது இடத்துல கூட வச்சுருப்போம், செய்யக்கூடாது. முதல் இடம் யாருக்கு, ஆண்டவருக்கு தான். அவருடைய காரியங்களுக்கு தான் நம்ம என்ன செய்யணும். அப்படி செய்கிறப்ப ஒரு சில தடைகள் எல்லாம் என்ன செய்யும், வரும். ஆனால் நம்ம அதையெல்லாம் மேற்கொண்டு தான் நம்ம என்ன பண்ணணும், அதை ஜெயித்து நம்ம வெளியில் வர வேண்டியிருக்கிறது. அப்போ அதில் நம்ம சொல்கிறப்ப பண ஆசை, பொருளாசை, அப்புறம் நம்ம உறவுகள் வந்துடுவாங்க, உடனே அவங்கள பார்க்க வேண்டியிருக்கும், அந்த உறவுகளை பார்க்கணும். ஸோ இப்படிப்பட்ட பல காரியங்களினாலே சரி சர்ச்சுக்கு வர்றது கூட சரின்னு சொல்லலாம். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரோட உறவாடுறோமா, யாராவது வந்துட்டாங்கன்னா உடனே நம்ம என்ன செய்யணும், நம்முடைய ஜெப நேரம் குறைஞ்சிருதா, ஜெபம் பண்ண முடியுதா, ஆண்டவரோட உறவாடுற நேரம் நம்ம குறைஞ்சு போய் விடுறோம்ல. அப்போ எங்கே நம்ம ஆண்டவர் அங்கே முதலிடம் வச்சுருக்கிறோம், அந்த டைமில் எது முதலிடத்தில் இருக்குது, வந்த உறவு தான் முதலிடத்தில் இருக்குது. இல்லைன்னா நம்ம வேலை, எல்லா காலையில் சீக்கிரமாக போகணும், 6 மணிக்கே வேலைக்கு போகணும். அதனால் நான் என்ன பண்ணணும், 5 மணிக்கு எந்திரிப்போம், நம்மளை குளிச்சுட்டு ரெடியாகி போகிறதுக்கே 6 மணி ஆயிடுது. அப்புறம் நான் எங்கே போய் ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரே நான் போயிட்டு வரேன் ஏசப்பா நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். அவர் எதுனாலும் கொஞ்சம் அவர் இரக்கமுள்ள தேவன் அவர், அதனால் அவர் என்ன பண்ணிக்குவார், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவார் நம்மளை. அவர் அப்படி கெட்டுப்படியான ஆள் இல்லை. அதனால் சரி அப்படின்னு சொல்லி என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்யும், விளங்கும், அவனுக்கு பாவம் சின்ன பிள்ளை தெரியல அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் இருக்கும். ஆனால் அது ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே ஆண்டவர் அதை கற்றுக் கொடுக்க விரும்புவார். அப்போ அதனால் அதை என்ன பண்ணுவார், ஏதாவது ஒரு சின்ன ஒரு அடி என்ன செய்ய வேண்டியிருக்கும், கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு பின்னாடி தான் நம்ம அப்புறம் ஆமாம் கரெக்டு, நான் அதை அப்படி பண்ணிவிட்டு நான் ஆண்டவருக்கே நேரம் கொடுக்கல, வேலைன்னு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் எனக்கு மேலே உள்ள சீனியர் இல்லைனா மேனேஜர் இப்படி பேசுகிறாரு, அதை பண்ணார், நான் என்ன பண்ணுறது, இப்படி பேசிட்டாரே அப்படின்னு மனம் அடிவு. அதுவே நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்துட்டு அங்கே போய் நின்றுருந்தோன்னா அப்போ வந்து சத்துருக்கள் கூட நம்மளோடு கூட ராசியாகும்படியாக ஆண்டவர் என்ன செய்வார், அப்படி மாற்றி கொடுப்பார். நம்ம வாழ்க்கையில் அதையெல்லாம் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும்.
சரி, அப்போ ஆண்டவர் அந்த சரீர பிரகாரமாக வெளியே பிரகாரமான காரியத்தெல்லாம் செஞ்சிடறோம். ஆனால் மனசுக்குள்ளார இருக்கிற அநேக விக்கிரகங்கள், எதை குறித்ததான ஒரு ஆசை, இப்போ பில்லி சொன்னது போல் நம்மளை சுயத்தை குறித்ததான, ஏன்னா இப்போ செல்ஃபி மோகம் தானே இருக்குது. செல்ஃபி மோகம் தான், எங்கே போனாலும் அது வந்துருச்சு. அது சும்மா நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, எதுக்காக தங்களை ஃபோட்டோ எடுத்தார். முன்னெல்லாம் ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க பெரியவங்களாம். நீங்கள் உங்கள் வீட்லேயே கூட நீங்கள் பாருங்கள், நம்ம வீட்டில் என்ன செய்ய விட மாட்டாங்க. சும்மா எனக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்களா? அப்போ இந்த கல்யாண ஃபோட்டோலாம் கூட ஒரு 4-5 ஃபோட்டோ தான் இருக்கும். இப்போ பார்த்தா உட்காந்தா இது, நின்னா இது, அப்படி வச்சு எடுத்து இப்படி வச்சு எடுங்கன்னு அதுக்கு எவ்வளோ செலவழிக்கிறோம்ல. அது இல்லை, நான் அது தப்புன்னு சொல்லலை. அதான் நம்ம எந்த மாறிட்டோன்னு நான் சொல்ல வரேன். நான் மாறிட்டோம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம செஞ்சுக்கிறோம். அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்த மாதிரிக்கு நம்ம செஞ்சுக்கிறோம். ஆனால் அப்போல்லாம் அதெல்லாம் ஒரு வீண் செலவாக தான் என்ன செய்வாங்க, அதை நினைப்பாங்க. நம்மளை பெருமைப்படுத்துகிற மாதிரி நினைப்பாங்க. அப்போல்லாம் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் இப்போது நம்மளே ஃபோட்டோ எடுத்து அதில் என்ன பண்ணிக்குவோம், இதில் வாட்ஸ்அப்பில், இதுலேயோ ஃபேஸ்புக்கில், இதில் போடணுமோ நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அதில் போட்டு நம்மளே பார்த்து ரசிச்சுக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்டதான உலகமாக மாறிச்சு. இதுவும் என்னதான் ஈக்குவல் டு விக்கிரக ஆராதனை தான். ஸோ அப்போ என் மேலேயே மோகம், என் மேலேயே ஒரு ஆசை, அப்புறம் நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும், எல்லாரும் ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கணும், எல்லாரும் ஆக்டர் மாதிரி இருக்கணும்னா அப்புறம் என்ன பண்ணுறது இல்லையா? அந்த மாதிரி தான் அவங்க செய்கிறாங்க. ஸோ இது எல்லாமே, அதாவது உலக ஜனங்கள் அதை செய்யலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு அழகு கிடையாது. ஒருவேளை நம்ம அதற்கு அடிமைப்பட்டு இருந்தோம்னா அதுலேருந்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஒருவேளை கேட்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இந்த காரியங்களை விட்டு நம்ம விலகிறப்போ நம்மளுக்கு நிறைய நேரம் கிடைக்கும் பாருங்க. நேரத்தை நிறைய முழுங்கிறது எது, இந்த மாதிரியான காரியங்கள் தான். தேவையில்லாத காரியத்தை நம்ம செஞ்சிட்ருப்போம், அதுதான் நம்ம நேரத்தை. அதை விட்டுட்டு நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான நிறைய காரியங்களை படிப்பதற்காகவோ, நம்முடைய ஞானத்தை வளர்ப்பதற்கு, இல்லைன்னா ஆண்டவரோட பேசுகிறதுக்கு நேரத்தை நம்ம என்ன செய்யலாம், நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியதான காரியம். உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு, அப்போ இருந்ததான தேவர்கள் வேற வேற, இப்போ பல தேவர்கள் நம்மளை ஆள்கிறார்கள், நம்மளை அறியாமலே இல்லையா? என்னென்ன தேவர்கள்லாம் ஆள்றாங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் எதை தேவர்கள் நினைக்கிறீங்கன்னு பார்க்கலாம். பிள்ளை, வெரி குட். ஏன்னா அவங்க அம்மா அப்பா அப்படியா, அதனால சொல்கிறான், ஜீவன் சொல்கிறான். அதனால் எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன, பிள்ளை பிள்ளை, அவன் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாங்க, அதனால அவன் சொல்கிறான். சரி, பிள்ளைகள். அப்புறம் வேற சொல்லுங்க. வேலை, ஃபோன், அது ரொம்ப ரொம்ப முக்கியமல்ல. அதுதான் முதலும் முடிவும், எல்லாமே அதுதான். அது இப்படி நிறைய காரியங்கள். அப்புறம் பணம் சம்பாதிக்கணும், இப்படி ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல் பணம் அங்கே ஓடி இங்கே ஓடி அதை என்ன செஞ்சுட்டே இருக்கணும். பணம் இப்போ தான் சம்பாதிக்க முடியும், ஒரு 40 வயசுக்குள்ளார சம்பாதிச்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களை நம்முடைய குடும்ப உறவுகளுக்கு கூட நம்ம தரமாட்டோம். என்னது, ஆல் த டைம் அப்படியே அதையே பார்த்துட்டே இருக்கிறது. ஏன்னா இப்போ தான் என் வேலை காலத்து, இப்போ செஞ்சால் தான் நான் இன்னும் முன்னா எப்படி செய்கிறது. அதனால் டைம் குடும்பத்தோட நேரம் செலவழிக்கவே மாட்டோம். அதெல்லாம் நம்முடைய குறை ஒத்துக்கொள்வோம். அதை ஒத்துக்கொண்டு சரி பண்ணணும்னு நினச்சோம்னாலே ஆண்டவர் அதை சரியாக்குவார். ஏன்னா இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. பிள்ளைகள் நம்மளிடம் பேசலைன்னா வெளியில் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. வெளியில் பேசுகிறப்ப அவங்க சரியானதாக சொல்லி கொடுப்பாங்களா, ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா மற்றவங்களோ? தவறான காரியங்கள், அவங்க உலகம் என்ன நினைக்குதோ அதை தானே சொல்லி தருவாங்க. ஸோ அப்போ உலகம் சொல்லுவதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்குரிய காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பனா தான் நம்ம பிள்ளைகளை நம்ம பாதுகாக்க முடியும். சரி, அடுத்தது கர்த்தரை சேவிக்கிறது. 15வது வசனத்தில், கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்றே தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒரு சாய்ஸை என்ன செய்கிறார், அந்த யோசுவா அந்த தலைவர் அவங்களோட பேசுகிறார் ஜனங்களோட. நீங்கள் இன்றைக்கே தீர்மானம் பண்ணிக்கோங்கப்பா, யாரை சேவிக்க போகிறீங்க? ஆண்டவரை சேவிக்க போகிறீங்களா, இல்லைன்னா இந்த உலக பிரகாரமான இந்த காரியத்தையே சாதிச்சு அப்படியே வாழ்க்கையை முடிச்சிடலாங்க, ஏதோ கடைசி நேரத்தில் அந்த சாவு போகிற நேரத்தில் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஆண்டவர்கிட்ட போயிடலாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு நாளும் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அதற்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கவில்லை.
நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இப்போ யோசுவா வந்து அந்த முடிவில் ரொம்ப அந்த வெற்றியாளனாய், ஒரு வெற்றி பெற்றவனாய், அவனுக்குன்னு நான் கொடுத்ததான அந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடித்தவனாய் இப்போ அவன் சொல்கிறான், அவங்களுக்கு முன்னாடி நின்று சொல்கிறான். அப்போ அது போல் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார், ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துருப்பார். நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியம் என்ன, என்னை குறித்து ஆண்டவர் என்ன சித்தம் வச்சிருக்கிறார், அதை கேட்கணும்னு சொன்னாங்க. நீங்கள் கேட்டிங்களா? எத்தனை பேர் அதுக்காக ஜெபம் பண்ணீங்க? ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க, அந்த தரிசனத்தை காண்பீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? ஜனவரி மாதம் சொன்னாங்க நீங்கள் எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி. கேட்டிங்களா? கேட்கலையா? கேளுங்க, இப்போ கேளுங்க. கேட்குறீங்களா? அப்போ கேளுங்க. அதே போல் பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன அப்படி சொல்லி என்ன செய்யணும், கேட்கணும். எல்லாரும் பண்ணுறாங்களேன்னு நம்ம பிள்ளையும் அதை போய் படிக்கட்டும், அவங்க அதை ஃப்ரீயாக கிடைக்குதான் அதை போய் படிக்கட்டும், இங்கே இந்த இது போய் படிக்கட்டும், அங்கே எப்போ ரொம்ப இன்ஜினியரிங்லாம் படித்தா ரொம்ப நல்லதான் உடனே அதை போய் படி. கிடையாது. ஆண்டவருடைய சித்தம் இருந்தால் தான் நான் சொல்வேன், ஆண்டவருடைய சித்தம் இருந்தால் ஹிஸ்ட்ரி படித்தா கூட என்ன செய்யும், வேலை கிடைக்கும். என் பிள்ளைக்கு அதுதான் ஆண்டவருடைய சித்தம்னா அவங்களுக்கு என்ன செய்யும், கட்டாயம் வேலை கிடைக்கும். அவங்க பிஇ என்னமோலாம் வந்து கேம்பஸில் கூட எல்லாம் செலக்ட் ஆகி எல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாலாம் கூட ஆயிருக்கலாம். ஆனால் என் பிள்ளைக்கு ஆண்டவருடைய சித்தம் அதுவானால் கட்டாயம் அதில் கூட ஆண்டவர் என்ன செய்வார், வேலையை கொடுத்து அவனை ஒரு உயர்ந்த உன்னத நிலையில் ஆண்டவர் வைப்பார். ஆகையினால நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட விசாரிக்கணும். நம்ம இதை பார்க்கலாம். ஒரு 2 பெற்றோர்கள் அவங்க எப்படி பிள்ளைகளை குறித்து விசாரித்தார்கள் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் இந்த வாசித்து முடிக்கலாம் அந்த இடத்துல. அப்போ இவங்கெல்லாம் சொல்லிட்டு, இந்த எமோரியரின் தேவர்களை எல்லாம் நீங்கள் சேவிக்க போகிறீங்களா, அதாவது நம்ம இப்போ அவங்க வந்து சேர்ந்த இடம் இருக்குல்ல, அங்கே இருக்கிற கடவுளை நீங்கள் சேவிக்க போகிறீங்களா, அந்த கடவுளை கும்பிட போகிறீங்களா, அந்த ஜனங்களை போல் நீங்கள் இருக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்ஃபார்மாக என்ன சொல்கிறாருன்னா, நானும் என் வீட்டாருமோ வென்றால், நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்கப்பா, இப்படியெல்லாம் இதான் நடத்திட்டு வந்தார் ஆண்டவர், இப்படியெல்லாம் இது வழியெல்லாம் நம்ம வந்திருக்கிறோம். ஆகினால நான் இதுவரைக்கும் நான் என்ன செய்தேன், உத்தமமாக இருந்து நான் அதை நிறைவேற்றினேன். ஆகையினால நானும் என் வீட்டாருமோ வென்றால், நானும் என் குடும்பமோ வென்றால் கர்த்தரை மாத்திரம்தான் நாங்கள் சேவிக்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அவர் அங்கே முடிக்கிறார். அப்போ எவ்வளவு அருமையான ஒரு கேள்வி. இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்தோம் அதை தான் கேட்குறார். நம்ம ஒரு வேளை நினைக்கலாம், நாங்கள் அதுதான் ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம் இல்லை, இப்போ என்ன திருப்பி அந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு நினைக்கலாம். நாங்கள் ஆண்டவரை தாங்க கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அப்படி தானே? எல்லோரும் சர்ச்சில் தானங்க வந்து உட்காந்துருக்குறோம். இப்போ அங்கே இங்கே இதெல்லாம் போடுறாங்க பண்டிகைலாம், அதுலேயே நாங்கள் போய் கும்பிடுறோம், போகலையே நாங்கள் இப்போ இங்கே தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போ ஏன் இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, அவங்க சேவிக்கிறதற்கும் நாம் ஆண்டவரை சேவிப்பதற்கும் என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குது. அது எப்படி நம்ம சேவிக்கணுமா, அவருக்கு பயந்து. அதான் நம்ம அந்த இதிலெல்லாம் பார்க்குறப்ப அந்த பண்டிகை இதிலெல்லாம் அவங்க எப்படினாலும் இருக்கலாம் தானே, அவங்களுக்கு ஒரு க்ரைட்டீரியாலாம் கிடையாது, இப்படி தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. எப்படினாலும் இருந்து அவங்க போய் கடவுளை என்ன செய்யலாம், அந்த சாமியை கும்பிடலாம். ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது. ஆண்டவர் சமூகத்தில் வரப்போ நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். என்னுடைய உள்ளத்தில் நான் வெளிப்பிரகாரமாக கூட நான் பரிசுத்த மாதிரி நடிச்சுட்டு கூட வரலாம், ஆனால் அவர் என்னுடைய சிந்தைகளை கூட பரிசுத்தம் இருக்கணும்னு சொல்லி என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். நான் பார்க்குறப்ப நான் செயல்படுறப்ப அதில் கூட எல்லாம் உள்ளான அவர் சொல்கிறார்ல, அந்த காணிக்க போடுறத கூட அவர் என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு. நம்ம சும்மா நினச்சிக்கலாம் நான் போட்டேன் அப்படின்னு. அவர் எதை பார்க்குறாராம், என் உள்ளத்தை பார்க்குறாரு. நான் எந்த எண்ணத்தோடு நான் அதை செய்கிறேன், நான் உற்சாகமாக கொடுக்குறேனா அப்படிங்கிறத அவர் பார்க்குறார். ஸோ என்னுடைய சிந்தையை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நான் நடந்தாலும் தாவீது சொல்கிறது போல், நடந்தாலும் படுத்திருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவர் என்னை அறிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆகையினால அவரை உண்மையும் உத்தமமாக என்ன செய்யணுமா, அவரை பின்பற்ற வேண்டும். அதை தான் அவர் யோசுவா வந்து இங்கே சொல்கிறார். ஸோ அப்போ அவங்களுக்கு முன்னாடி ஒரு சாய்ஸ் வந்தது. அதுக்கு நம்ம பின்னாடி நம்ம படித்து பார்த்தோன்னா, யோசுவா இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஜனங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை நாங்களும் உங்கள் ஆண்டவரை தாங்க நாங்கள் சேவிப்போம்னு சொல்லி எல்லாம் கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. சொல்லி அங்கே ஒரு அடையாளமாக ஒரு கல் தூணையெல்லாம் நாட்டுறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த 24, 25லலாம் அதை படிக்கிறோம், 26லலாம் படிக்கிறோம். அவங்க ஒரு கல் தூணை அடையாளமாக நாட்டி அதை பார்க்குறப்பெல்லாம் என்ன, கடவுளோட உடன்படிக்கை, நாங்கள் முழுசும் ஆண்டவரை தான் சேவிப்போம் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை பண்ணி அந்த நட்டி வச்சுட்டாங்க. அவர் யோசுவா இருந்த வரைக்கும் என்னதான் அவங்க இருந்தாங்களாம்.
ஆனால் யோசுவாவுடைய மரணத்திற்கு பின்னாடி அவங்க வழி விலகி போயிட்டாங்க. அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்துலலாம் நம்ம பார்க்குறோம், அவனவன் தன் மனது என்னெல்லாம் சொல்லுதோ அதன்படி அவன் என்ன செய்கிறான். மனது என்ன, இந்த கல்லை எடுத்து வச்சு இதை கும்பிடு அப்படின்னா அது கும்பிட்டாங்க. அப்படிலாம் செய்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தான் ஆண்டவர் டைரெக்டாக எல்லா கற்பனையெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் அவங்க பாருங்க எவ்வளவு சீக்கிரமாக வழி விலகி போய்விட்டார்கள். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அதாவது சூழ்நிலைகள் மாறுறப்ப இவங்களை என்ன செஞ்சிடறது, மாறிடுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த மட்டுக்கும் சூழ்நிலை மாறிச்சுன்னா அவங்கள என்ன செஞ்சிருவாங்க, மாறிடுவாங்க. முறுமுறுத்து கோவப்பட்டு எதையாவது பேசி ஆண்டவர் நடத்தினதெல்லாம் மறந்துட்டு அவன் அந்த இதையே கரைசியில் போய் கும்பிடையும் ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்டதான ஜனங்கள். நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வேணா ஒரு வேளை அந்த கோயிலுக்கெல்லாம் வேணா போயிருக்க மாட்டோம், ஆனால் மனதளவில் நம்ம ஆண்டவரை விட்டு என்ன செஞ்சுருக்கலாம், திரும்பி இருக்கலாம். என்ன பண்ணி ஜெபம் பண்ணி என்ன பண்ணுறது, ஒன்றுமே நடக்கலை, நம்மளுக்கு ஒரு சோர்வு என்ன செஞ்சுருக்கலாம், வந்திருக்கலாம். அங்கேயே இருந்திருக்கலாம், ஞானஸ்தானம் எடுக்காமலே இருந்திருக்கலாம். ஒரு சிலர் எங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரிக்கு ஞானஸ்தானம் எடுக்கலாமலே வந்திருக்கலாம், அப்படியே பண்ணியிருக்கலாம். அது பிள்ளைகளுடைய திருமண காரியம் வர்றப்ப அங்கேயே நிற்கணும். நம்ம ஆரம்பத்தில் நின்றுருப்பாங்க. இப்போ பிள்ளைகளுடைய திருமண காரியம் வர்றப்ப ரொம்ப நம்ம ஆண்டவருக்காக நிற்கணும். நம்ம ஆண்டவருக்காக நின்னோம்னா கட்டாயம் ஆண்டவர் நமக்கு செய்வார். ஆனால் பாதி தான் நம்ம விசுவாசிப்போம், பாதி செய்ய மாட்டோம். அப்போ என்ன நடக்கும், நடக்காது தான். பாருங்கள், நடக்கலை இல்லை, நாங்கள் அதனால தான் இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வாழ்நாள் முழுசும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். ஆனால் உண்மையாகவே உண்மையும் உத்தமமாக அவங்க பின்பற்றினாங்கன்னா அந்த சூழ்நிலையிலையும் அவங்க ஆண்டவர் நம்பினாங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக ஆண்டவர் அவங்கள சாட்சியாக எத்தனையோ பேரை ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். ஆகையினால நம்ம ஒரு நாளும், அதாவது ஆரம்ப ஸ்டேஜில் வந்தவங்க கடைசி வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், இறுதி வரை நம்ம அதான் பாருங்க, இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா பாட்டா தானே பாடணும். கத்தரை தேடின நாட்கள் எல்லாம் அவர் என்ன செய்கிறாரு, காரியம் டக்கு டக்குன்னு வாய்க்குது. ஆனால் என்னைக்கு நம்ம அவரை விட்டு மறந்துட்டோமோ அன்னைக்கு என்ன செய்யாது, வாய்க்காது. அப்போ இது நடக்கலையா, உடனே நம்ம யாரை தான் தேடி போனோம். உலக மக்கள் மாதிரி அங்கே இங்கெல்லாம் போகக்கூடாது. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே அங்கே போகலாங்க, உடனே இங்கே அப்படிலாம் போகக்கூடாது. எங்கே போனோம், நேராக கத்தரை தேடுங்க, அவர் சொல்லுவார் என்ன செய்யணும். இல்லைனா அங்கே போங்கிறத கூட அவர் என்ன செய்வார், சொல்லுவார். அந்த குறிப்பிட்ட நபரை போய் பாருங்க, இல்லைன்னா டாக்டர்கிட்ட போங்க. ரோசி கூட சொல்லிட்டு இருந்தாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு அடுத்த நாள் போகணும் நாங்கள். அதுக்கு முன்னாடி ஆனால் கன்ஃபார்மாலாம் தெரியாது, ஆனால் அதுக்காக போகணுன்னு நாங்கள் இருந்தப்போ ராத்திரியில் அவளுக்கு சுரேஷ் டாக்டரை பாருங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு அது மட்டும் அவளுக்கு அந்த கிளியராக அந்த சத்தம் வந்ததான். அப்போ சுரேஷ் டாக்டர்னா சின்ன வயசில் ரோசியை சுரேஷ் டாக்டர்கிட்ட தான், அவர் டாக்டர் இருந்தார் சுரேஷ் ராஜரத்னம்னு, அங்கே தான் பார்ப்பாங்க. அவங்க நினச்சிட்டாங்க. ஆனாலும் நாங்கள் அப்புறம் பண்ண உடனே நீங்கள் நேராக அது முன்னே ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்களை அங்கே கோயம்புத்தூர் போய் சொல்லிட்டாங்க. அங்கே போய் தான் அவர் பேர் சுரேஷ், டாக்டர் சுரேஷ் வெங்கடாச்சலம்னு தெரியும். அப்போ ஆண்டவர் அப்போ அது ஒன்றொன்று அவளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். அப்போ நம்மளை ஆண்டவர் சரி. அப்போ அதுக்கு பின்னாடி நாங்கள் ஒரு சிலர்லாம் பார்த்த பொழுது ஆண்டவர் கரெக்டாக அவங்கள என்ன செஞ்சுருக்கிறாரு, நடத்திட்டு போயிருக்கிறாரு. எந்த அலசடிப்படாமல் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நடத்தி கொண்டு வருகிறார். அப்படி தான் அந்த பாதையில் ஒருவேளை நம்ம நினைக்கலாம், அப்போ ஆண்டவரை நம்பினா அந்த வியாதியெலாம் வரக்கூடாதுல்ல, வரும் தானே, அப்படி தோணுதா உங்களுக்கு? ஆண்டவரை நம்ம வந்துட்டோம்னா இந்த வியாதிலாம் வரக்கூடாதுல்ல, வரக்கூடாது தானே, அப்புறம் ஏன் வருது? வரும். நம்ம எங்கே தான் இருக்கிறோம், இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே அப்படியே பரலோகத்துக்கு போயிடல, இங்கே தான் இருக்கிறோம். ஆகினால நம்மளுடைய காசு எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. காற்று, அப்புறம் தண்ணி, நம்ம சுவாசிக்கிற காற்று நல்ல காற்றா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்ல சாப்பாடா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன உரமெல்லாம் போட்டு செடியை வளர்க்குறீங்கன்னு தெரியும். அப்போ அதை நம்ம சாப்பிட்றோம் தானே, அப்போ அதெல்லாம் உள்ளே போகுதா? அப்போ இது எல்லாம் தான் நமக்கு என்ன செய்யுது, நோயை உண்டாக்குது. அதனால் வராமல் இருக்காது. ஆனால் இதன் மத்தியிலே தேவனுடைய அந்த உதவி செய்கிற கரத்தை நம்மளால் உணர முடிகிறது. போன வாரம் கூட பாஸ்டர் பேசுகிறப்ப அந்த வனாந்திரத்தை பற்றி பேசினார். வனாந்திரம் எல்லாருமே போகணும், வனாந்திர வழியே போனால் தான் கானான் தேசத்துக்கு போக முடியும். அது வழியே தான் வரணும். ஒவ்வொருத்தருக்கும் ஈச் அண்ட் எவ்ரிபடி எல்லாருக்குமே ஒரு சின்ன குழந்தை ஒரு ஜீவன் உலகத்தில் பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு அதனுடைய முடிவு போய் சேர்றதுக்கு முன்னாடி வனாந்திரம் அப்படிங்கிற ஒரு வழியில் அவங்க என்ன செய்யணும், ஆமாம் போகணும். போன பின்னாடி தான் அவங்க அந்த ஒரு மகிமையான ஒரு காரியத்துக்குள்ளார அவங்க என்ட்ராக முடியும்.
அதனால் ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம், வனாந்திரம் போன வாழ்க்கையாக இருக்கலாம். அதையும் ஆண்டவர் என்ன செய்வார், சீக்கிரத்தில் ஆண்டவர் அதையும் மாற்றிடுவார். ஏன்னா நம்ம எல்லைக்குள்ளார வந்துட்டோம். எல்லை இன்னும் ஓரேட்டு வச்சா என்ன செஞ்சிருவோம், அந்த எல்லைக்குள்ளார நம்ம போய் சேர்ந்துருவோம். ஆகையினால இந்த பாரமான எல்லாவற்றையும் நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற எல்லாத்தையும் எல்லாம் நிறையா அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக தெரியும், நிறைய தெரியும். அதுக்காக தான் ஆண்டவர் அந்த வசனத்தை எழுதி வச்சிருக்கிறார். பாரமான எல்லாவற்றையும் உங்களை விட்டு என்ன செஞ்சிடணுமா. எபிரேயர் அந்த ஒரு வசனத்தை படிக்கலாமா? எபிரேயர் 12 தானே, 12:1 படிக்கலாமா? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கூடாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டம், அதுதான் அந்த தரிசனம். அதில் நம்ம என்ன செய்யணுமா, பொறுமையாக ஓட வேண்டும். அப்போ இத்தனை திரளான சாட்சிகள் ஆகையால் அப்படின்ட்டு வந்துருச்சு. அதனால எபிரேயர் 11 நீங்கள் போய் படித்து பாருங்கள். அதில் ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய முற்பிதாக்கள் அவங்கெல்லாம் எப்படி அந்த வழியிலலாம் வந்தாங்க, எல்லாரும் வனாந்திர வழியில தான் வந்திருக்காங்க. யாரும் அப்படியே சுகமாலாம் வரலை. ஸோ வனாந்திர வழியில் வந்து அதுக்கு பின்னாடி என்னவா இருக்கிறாங்க, தாவீது ராஜாவாக இருக்கிறார். அப்போ யோசுவாவை அதே போல் ஒரு பெரிய லீடராக இருக்கிறாரு. சிம்சோனை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய காரியங்கள் எல்லாம் செய்கிறாரு. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான் நடக்கிறது. அந்த வனாந்திரத்துக்கு பின்னாடி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் அவங்களுக்கு வைத்திருந்தார். ஆகையினால இதெல்லாம் நம்மளுக்கு சாட்சிகளாக இருக்கிறது. ஆகையினால இப்போ உங்களுக்கு பாரமாக தோணுதில்ல, ஐயோ நினச்சாலே பாரமாக இருக்குது, இதை நினச்சாலே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன செஞ்சிருங்களா, நம்ம சுற்றி நெருங்கி இருக்கிற எல்லாத்தையும் தள்ளி விட்டு இது எல்லாத்தையும் தள்ளிடுங்க. நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவர் அதை நிச்சயமாக நமக்குள்ள அதை முடித்தே தீருவார். ஒரு தரிசனத்தை நம்மளுக்கு கொடுத்தவர், நம்ம பிள்ளையினுடைய வாழ்க்கையை கொடுத்த ஆண்டவர் தரிசனம் கொடுத்துருப்பார். நம்ம நிச்சயமாக கேட்டோன்னா ஆண்டவர் நம்மளோட பேசுவார். ஆண்டவரே இந்த பிள்ளையை குறித்து அந்த என்ன, அப்போ ஆண்டவர் சொல்லுவார். ஒருவேளை அது என்ன செய்யும், அந்த தரிசனத்துக்கு மாற அந்த பிள்ளை போகிற மாதிரி இருக்கும். என்ன ஆண்டவரே நீங்கள் இப்படி சொன்னீங்க, ஆனால் இப்படி நடக்குது, ஆனாலும் நம்ம மனசு விட்டுறக்கூடாது. ஆண்டவரே நீங்கள் சொன்னதை செய்யும் அளவு நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, ஆமாம் இருக்க மாட்டீங்க. ஆகையினால நீங்கள் நிச்சயமாய் நீங்கள் செய்வீங்க. இந்த தரிசனத்தை கொடுத்தது நீங்கள் தான் ஆண்டவரே, இதுக்காக நீங்கள் அவனை கொடுத்துருக்குறீங்க, அந்த பிள்ளையை எனக்கு கொடுத்துருக்குறீங்க, ஆகையினால நீங்கள் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தை அப்படியே பிடிச்சிக்கோங்க, உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அப்போ நிச்சயமாக நம்ம சோர்ந்து போக மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க, அவ்வளோ பேர் ஆண்டவர் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க. அதனால ஒரு நாள் நம்ம என்ன செய்ய போகிறதில்ல, தோற்று போகிறதே இல்லை. ஒருவேளை இப்போ அந்த பாதை நம்ம எல்லாம் கரடு முரடா எல்லாம் நிறைஞ்ச மாணிக்கு தெரிஞ்சாலும் இதன் மத்தியிலே தேவனுடைய அந்த வல்லமையை நம்ம உணர முடியும். அடுத்தது தேவனுடைய அந்த சமூகம் அவர் நம்மளோடு இருக்கிறதை உணர முடியும். அவருடைய கரம் நம்மளோடு கூட இருந்து நடத்துவதை நம்மளால் உணர முடியும். இப்போ உங்கள்கிட்ட கூட சாட்சி கேட்டால் நிறைய பேர் சொல்லுவீங்க, ஆமாம் இப்படி தான் இருந்துச்சு, போன வாரம் இப்படி இருந்துச்சு, இந்த வாரம் இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்களும் நிறைய காரியங்களை உங்களால் சொல்ல முடியும். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இதில் பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் அந்த யோசுவா. இப்போ யோசுவாவை பார்க்குறப்போ யோசுவா யாருன்னு சொல்லி எப்ராஹிம் கோத்திரம்னு சொல்லி இருக்குது, நூனின் குமாரன்னு இருக்குது. ஆனால் அவனுடைய மனைவி பிள்ளைகள் பற்றி எதுவுமே சொல்லப்படலை, இதில் சொல்லலை. ஆனால் இவன் தைரியமாக என்ன சொல்கிறான், நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரை செய்வோம். அப்போ உண்மையாகவே அவங்க ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரை தான் அவங்க சேவித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க நல்ல ஒரு பக்தி உள்ள பெண்ணாக இருந்து அந்த பிள்ளைகளுக்கும் என்ன செஞ்சுருப்பாங்க, கற்றுக் கொடுத்துருப்பாங்க. தாயின் போதகத்தை தள்ளாதே. அம்மா சொல்கிறப்ப, ஏன்னா அம்மா சொல்கிற விதம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்பா சொல்கிறது ஏய் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அம்மா என்ன செய்வாங்க, நாகிங் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, நை நை நைன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கண்டுக்கக்கூடாதுன்னு இல்லை. அதை சொன்ன உடனே என்ன நல்லதுக்கு, எனக்கு நன்மைக்கு தான் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. என் மேலே ஒரு பாசத்தினால தான் அவங்க சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. எந்த பிள்ளையாவது கெட்டு போகணுன்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. அப்பா கூட சொல்லுவார், அவன் பண்ணான்ல போய் அடிபட்டு எல்லாம் உதப்பட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அம்மா என்ன ஏங்க அப்படி சொல்கிறீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் என் பிள்ளைக்கு, அந்த பிள்ளைக்கு ஒரு அடிபடுறதை கூட அந்த அம்மாவால் என்ன செய்ய முடியாது,
தாங்க முடியாது. ஒரு வேளை வெளியில் வேணால் சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளார அவங்களுக்கு அந்த எண்ணங்க, ஐயோ அந்த பிள்ளை போய் எப்படி அடி வாங்குமோ, அதுக்காக தான் ஹோம்ஒர்க் செய்யடா, அதை பண்ணான்னு ஸ்கூல் போகிறப்பமா அந்த காரியம், காலேஜுக்கு போனாலும் அதை சொல்லிக்கிட்டே போவாங்க. அந்த ஹால் டிக்கெட் எடுத்தியா, அதை எடுத்தியா, எல்லாம் தெரியுமா, எல்லாம் எனக்கு தெரியும், பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த தாய் எதனால சொல்கிறாங்க, எதனால சொல்கிறாங்க, ஐயோ நம்ம பிள்ளை தவறிடக்கூடாது, தப்பு செஞ்சுட்டு அவங்க போய் முழிச்சிட்டு இருக்கக்கூடாது, என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால தான் அதை செய்கிறாங்க. அதனால அது எப்பயுமே உங்களுக்கு அது பாரமாக இருக்கக்கூடாது. பிள்ளைங்களுக்கு தாயின் போதகத்தை தள்ளாதே, அதே போல் தகப்பன் புத்திமதியை நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அப்போ அவங்க தகப்பன் நம்மளுக்கு கண்டிக்கிறாங்க, அதெல்லாம் எது நம்மளை இவர் சொல்கிறாரு, தாவீது சொல்கிறாரு, பரிசுத்தவான்கள் அவங்க என்னை தயவாக அவர் என்ன செய்யட்டும், குட்டி கூட சொல்லட்டும், கொட்டு போட்டு சொல்லட்டும், அது என் தலைக்கு எப்படி இருக்குதான், எண்ணெய் வார்த்ததை போல, அபிஷேகம் போல இருக்குது. அப்போ ஒரு கொட்டு கொட்டி கூட சொல்லட்டுமே. உங்கள் வீட்டில் அம்மாவோ அப்பாவோ கோவம் வந்துச்சுன்னா அந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு அடியோ இல்லை உளுந்து கூட சொல்லட்டுமே, இவ்வளோ பெரிய பிள்ளையை நீங்கள் அடிச்சிட்டிங்களா அப்படின்னு அதை அவங்கள எதிரியாக என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. என்னைக்கு இருந்தாலும் ஒரு பிள்ளை தான். ஆகையினால நம்மளுடைய நன்மையை அவங்க விரும்புறதுனால தான் அதை செய்கிறாங்க. ஆகையினால அந்த காரியத்திலே நம்ம சரியாக இருக்க வேண்டும். அப்போ அந்த யோசுவா சொல்கிறாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஏன்னா அப்படி நடத்தியிருக்கிறாரு அவங்க கரெக்டாக என்ன செஞ்சுருக்கிறாரு, நடத்திருக்கிறாரு. அதனால கன்ஃபார்மாக உறுதியாக அவர் சொல்கிறாரு, நாங்கள் கர்த்தரை மட்டும்தான்ப்பா சேவிப்போம் அப்படின்றாரு. ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னெலாம் இல்லை, ஆனால் அவங்க சொன்னதன்படியே அவங்க செய்கிறாங்க. சரி, இப்போ நம்ம இன்னும் ஒரு கப்பல் பற்றி நம்ம பார்க்கலாம். மனோவா யார், சிம்சோனுடைய அப்பா பேர் தான் மனோவா. அவங்க அம்மா பேர் அம்மா பேர் என்ன, அம்மா பேர் இல்லை. சரி, நியாயாதிபதிகள் 13 நம்ம அதை படித்தோன்னா அதில் வருது. அதில் பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை அந்த மனோவாக்கு. அப்போது அப்போ ஒரு நாள் திடீர்னு அந்த அம்மா அப்போ வருத்தத்தோடு தான் இருந்திருப்பாங்க இல்லையா, வருத்தத்தோட கவலையோடு தான் இருந்திருப்பாங்க. ஆனாலும் ஒரு நாள் அவங்க தனியாக இருக்கிறப்ப அப்போ தேவ தூதன் போல ஒருத்தர் தோன்றி என்ன சொல்கிறாரு, நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்கிறாரு. 13:7 பார்க்குறோம். அதனால் நீ எப்படி அந்த பிள்ளைய வளர்க்கணும், நீ திராட்சை ரசம் மதுபானம் குடிக்கக்கூடாது, தீட்டானது புசிக்கக்கூடாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் மரண நாள் மட்டும் தேவனுக்குன்னு நஸ்ரேயனாய் இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். உடனே அதுக்கு முன்னாடி 5 கூட வருது. 5 அதை அந்த மனைவி கிட்ட மட்டும் சொல்கிறாரு. அதுக்கு பின்னாடி அந்த அம்மா அவங்களுடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி தேவ தூதன் வந்தாங்க, இப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவர் பைத்தியக்காரி, நீ அதை ஏன் நினச்சிட்டே இருக்கிறனால அப்படிலாம் சொல்லலை. அவர் அதை என்ன செய்கிறாரு, கனம் பண்ணி, அப்படியா சரி அப்போ அவர் எங்ககிட்டையும் பேசிட்டோம் அப்படி சொல்லி அங்கே பாருங்கள். அப்போ தான் அவங்க பேசுகிறாங்க. அப்போ திருப்பி வந்துட்டார். அவரிடத்தில் கேட்கவில்லை, தம்முடைய நாமத்தை எனக்கு சொன்னார். 7வது வசனத்தில் இப்படி சொன்னார்னு சொல்லியிருக்கு. அப்போ 8 மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்துல பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக. பிறக்க போகிற பிள்ளைக்காக நம்ம என்ன செய்யணும், அவனை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணுமா, ஜெபிக்கணும். பெற்றோர் அதுக்காக ஜெபிக்கணும். ஒரு சில இதிலெல்லாம் கூட ஜபங்கள்லாம் வருது, பிறக்க போகிற பிள்ளைகளுக்காக. இந்த ஏஞ்சல் டிவிலெலாம் கூட வரும், அது மாதிரியெல்லாம் வரும். சரி, அப்போ பிறக்க ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடி கருவில் அழிக்கப்படுகிறதான காரியங்கள்லாம் நடக்குதுல்ல இல்லையா, கருவில் அழிக்கப்படுது. பிறந்த பின்னாடி அந்த குழந்தைக்கு எதையோ ஒரு நோயை கொடுத்து என்ன செய்யுது அந்த குழந்தைய, ஏன்னா ஆண்டவர் அந்த குழந்தையை குறித்து ஒரு உன்னதமான நோக்கம் வச்சுருப்பார். மோசையை குறித்து ஆண்டவர் நோக்கம் வச்சுருந்தார். ஆனால் அது என்னாச்சு, எப்படியாவது அழிச்சிடணும்னு சொல்லிட்டு பார்வோன் மூலமாக செயல்பட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் அந்த குழந்தைய காப்பாற்றினார். இயேசு பிறந்த பொழுதும் அதே தான் இந்த நாட்களிலும் நடக்குது. நம்மளுக்கே தெரியும், நம்ம சுற்றி நம்ம பார்க்குறோம். குழந்தைங்களை அந்த ஒன்று கருவில் அழிச்சிடுறாங்க, இல்லைன்னா பெருசான உடனே அதுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துடுது. அடுத்தது நாங்கள் அதை ஜெபத்தில் கூட அதை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது அந்த பிள்ளைகளுடைய சிந்தனை பாதிக்கப்படும்படியான காரியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில்
நடக்குது. சின்ன வயசுலேயே அவங்களுடைய அந்த மனசு வந்து என்ன ஆயிடுது, ஸ்பாயில் ஆயிடுது. யார் மூலமாகவோ இல்லைன்னா எதையாவது பார்த்தோ என்ன செஞ்சிருது, அந்த பிள்ளைகளுடைய மனசு கெட்டு போயிடுது. அதுக்காக தான் அந்த செல்ஃபோனெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் கடைசியில் செல்ஃபோன் தான் பாடமாக ஆகி போயிடுச்சு. யார் வேணாம் வேணான்னு சொல்லி பிடிங்கி வச்சாங்களோ இப்போ இந்தான்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அளவுக்கு பாருங்க எவ்வளோ ஒரு காலகட்டாயத்தில் நம்ம போயிட்டோம். அப்போ இந்த நிலைமைகளில் நம்ம பிள்ளைய நம்ம வளர்க்கணுன்னா அதுக்கு தேவை ஸ்பெஷல் கிருபை வேணும். சும்மா சாதாரண கிருபையிலெல்லாம் நம்ம வளர்ந்த மாதிரியெல்லாம் என்ன செய்ய முடியாது, வளரவே முடியாது. இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு எதிரான தாக்குதல்கள் பல விதத்தில் இருக்குது. நம்ம பிள்ளைங்க வெளியில் போயிட்டு சுகமாக பத்திரமா நல்லபடியாக சரீர பிரகாரம் மட்டும் இல்லை, அவங்களுடைய சிந்தையும் பாதிக்கப்படாமல் வந்திருக்காங்களா, அது ரொம்ப முக்கியம். அப்படி வந்தாங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். சரி, அப்போ அந்த பிறக்கும் பொழுதே அவங்க என்ன செய்கிறாங்க, பிறப்பதற்கு முன்னாடியே அவங்க என்ன செய்கிறாங்க, விசாரிக்கிறார்கள் எப்படி நாங்கள் வளர்க்கணும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதே போல் 12லையும் பார்க்குறீங்கன்னா அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேணும், அதை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்குறான். அப்போ 2 பேரும் அதை கேட்கணும். சரி, அவங்க வரலைன்னா கூட அட்லீஸ்ட் அந்த தாய் அது குறித்ததான ஒரு எண்ணம் என்ன செய்யணும், கட்டாயம் இருந்து அதை கேட்கணும். ஏன்னா நிறைய நேரம் தாய் தான் என்ன செய்கிறாங்க, கூட இருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு தான் தெரியும் அது பண்ணுற குறும்பு. அப்பா வந்தோடனே ரொம்ப நல்லபடியில்லை ஆட்டம் என்ன செய்யும், பிள்ளைங்க நடிச்சுக்குவாங்க. அப்பா நம்மளை நல்லவங்கன்னு சொல்லணும்ல, அதுக்காக பிள்ளைங்க வந்து என்ன செய்யும், நல்ல பிள்ளையாட்டம். ஆனால் நம்மக்கிட்ட தான் அம்மா கிட்ட மட்டும் எப்பயுமே லீனியன்சி இருக்கும். சரி என்ன பண்ணுறது, நம்மளை தான் அடிக்கும் அந்த பிள்ளை. அப்பா அடிக்குமா, அடிக்காது. நம்மளை தான் அம்மாவை தான் என்ன செய்யும், அடிக்கும். ஏன்னா அம்மாவை வந்து கரெக்டாக அப்படியே அதுக்கு ஒரு நிகராக தான் பார்க்கும் அந்த பிள்ளை. எந்த பிள்ளையா பொண்ணோ பையனோ அப்படி தான் பார்க்கும். அதனால் அம்மா தான் வந்து எல்லா காரியங்களையும் இப்போ நம்ம வந்து பொறுப்பெடுத்து அதை செய்யணும். அப்போ நம்ம அதை கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆண்டவர் அந்த காரியத்தை நம்மளோடு கூட பேசுவார். அப்போ இதெல்லாம் சொல்லி தான் அவனை சிம்சோன் என்ன செஞ்சுருப்பாங்க, வளர்த்துருப்பாங்க. ஆனால் அவன் ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே அவன் என்ன பண்ணிட்டான், அது மறந்துருச்சு அவனுக்கு அந்த தரிசனம். அவங்களும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் எந்தெந்த காரியம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் அவன் போய் செய்கிறான். அந்த டீன்ஸ் அந்த வயசு வந்த உடனே எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் என்ன செய்கிறான், எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படியே ஆண்டவர் விட்டு விலகி அவன் போகிறான். நீங்கள் நம்ம பார்த்தோன்னா தெரியும், அவன் அப்படியே இந்த நடந்து போகிறப்ப அப்படியே வழி விலகி போகிறாங்க. ஒரு சிங்கம் வருது, அந்த சிங்கத்தை அடித்து போடுறான். அப்புறம் அடுத்த நாள் அதை வந்து சொல்லவும் இல்லையா அவங்க அம்மா கிட்ட. ஆனால் பிள்ளைங்க வந்து என்ன செய்யக்கூடாது, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து கட்டாயம் சொல்லணும். வேற யாரோ வந்து சொல்லி காதில் விடுறதுக்கு விடாத நம்மளே சொல்லிட்டோன்னா கரெக்டாக சொல்லுவோம்ல ஸ்டேட்மெண்ட்டு. வேறவங்க சொல்கிறப்ப என்ன செய்வாங்க, காது மூக்கெல்லாம் வச்சு சொல்லுவாங்கல்ல இல்லையா, 1 9ன்னு சொல்லுவாங்க. ஆகையினால எப்பயுமே பிள்ளைங்க வந்து பெற்றோரிடம் அந்த காரியங்களை ஷேர் பண்ணால், அதே போல் ஷேர் பண்ணுறதுக்கு பெற்றோரும் கேட்பதற்கு என்னவாக இருக்கணும். ஆமாம், நம்மளும் அதை இதில் வேலை பழு ரொம்ப இதாக இருக்கும். அப்போ என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. அப்போ பெற்றோர்களும் அந்த காரியத்தில் நம்ம குறைவுள்ளவங்களாக இருக்கிறோம், அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிடணும். சரி பண்ணிட்டா ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுடைய குடும்பத்தையும் நம்ம தைரியமாக சொல்லலாம், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும். அப்போ அவங்க அப்படி தான் வளர்த்தாங்க. அந்த சிம்சோன் ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனம் சொல்லி தானே வளர்த்துருக்குறாங்க. அதனால தான் நசரேயன் எல்லாமே. ஆனால் அவன் போகக்கூடாத இடத்துல போனான், எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சான். திராட்சை ரசம் குடிக்கூடாதுன்னா அதை தான் போய் குடித்தான். அந்நிய ஜாதியோட கலக்கக்கூடாதுன்னா அதுதான் அவன் பார்வைக்கு அழகாக இருக்குது. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஏண்டா தம்பி நம்ம இதில் ஒரு பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் இல்லை, அதுதான் எனக்கு வேணும், அதுதான் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ பிள்ளைகள் இந்த மாதிரி காரியங்கள்லையும் நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக ஞானமாக நம்மளுக்குன்னு ஆண்டவர் ஏற்ற துணை என்ன செஞ்சுருப்பார், வச்சுருப்பார். அது ஏற்ற வேலையில் நம்முடைய வாழ்க்கையில் காண்பிப்பார். ஒரு நாள் அதை விட்டு போயிட்டிங்கன்னா சிம்சோனை போல நம்முடைய அபிஷேகத்தை நம்ம என்ன செஞ்சிருவோம், இழந்து போயிடுவோம். என்னைக்கே நம்முடைய கண்ணு வேற பக்கம் போயிடுச்சுன்னா, அதான் ஃபாதர் பாடுவார்ல, பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம், அப்புறம் பொண்ணு மேலே போச்சுன்னா அம்பே தான் உன் அபிஷேகம், அம்பே போ அப்படின்னு. அப்போ உன் அபிஷேகம் அன்னைக்கு போயிடுச்சு. ஆனால் அந்த சிம்சோன் உணராமல் இருந்தார். இன்னும் நான் செய்வேன்னு. ஆனால் கடைசியில் என்ன நடந்தது, அந்த விக்கிரக ஆராதனைக்காரர்களோட அவனும் என்ன செய்துட்டான், சேர்ந்து மடிந்து போய்விட்டான். அவனுக்குன்னு ஆண்டவர் ஒரு உன்னதமான தரிசனத்தை வைத்திருந்தார். ஆனால் அதை அவன் முழுமையாக அவன் என்ன செய்யலை,
செஞ்சு முடிக்கல. அப்போ நம்ம பிள்ளைகளை குறித்து தான தரிசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இவங்க கூட நம்ம ஈசாக்கு ரெபேக்காள் அவங்களும் விசாரிக்கிறாங்க, கத்தரிடத்துல போய் விசாரிக்க. 2 பிள்ளைங்க இருந்ததுனால அப்போல்லாம் ஸ்கேன் கிடையாதுல்ல, போய் அதனால் விசாரிக்கிறாங்க என்னன்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களுக்கு அழகாக சொல்கிறாரு, ஏசா யாக்கோபு மூத்தவன் இளையவனை இளையவனை இல்லை இளையவன் மூத்தவனை ஆழ்வான் எல்லாமே அவனுக்கு அங்கே தெரிஞ்ச உடனே இந்த அம்மாவுக்கு இளையவனை மட்டும் முடிச்சுக்கிட்டாங்க. ஆஹா, இவன் தான் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி தவறாகவும் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அப்புறம் கொஞ்சம் இவங்களும் சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆண்டவர் தரிசனம் நிறைவேற்றுறதுக்கு இவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்படி இவர் ஈசாக்கு என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்க கூப்பிடுறாரா. அப்போ இதுபடி ஆண்டவர் சொன்னதுபடி அந்த ஆசீர்வாதம்லாம் யாருக்கு வரணும், ஆண்டவர் சொன்னதுபடி யாக்கோபுக்கு தான் வரணும். ஆனால் அந்த அப்பாவுக்கு யார் மேலே ஆசை, ஏசா மேலே அவன் தான் மூத்தவன். அதனால் இதுபடி நியாயப்படி அவனுக்கு தான் போகணும். ஆகையினால அவர் கூப்பிடுறாரு. ஆனால் இவளுக்கு என்ன, ஐயோ ஆண்டவர் இதை தானே சொல்லிக்கிறாரு, அப்போ நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அவள் ஹெல்ப் பண்ணி தவறான ஒரு இது பண்ணதுனால ஏசாவை மாதிரி செட்டப் பண்ணி கொஞ்சம் பண்ணதுனால கடைசியில் ஆசீர்வாதம் கிடைச்சது. ஆனால் அவங்க முழுமையாக அவங்க என்ன செய்ய முடியல. 2 பேரும் ஒற்றுமையாக இருந்தாங்களா, எதிரும் புதிருமாக தான் இருந்தாங்க. அப்போ சின்ன வயசுலேருந்தே அந்த பிள்ளைகளுக்குள்ளார அந்த ஒரு வெறுப்பை எதிர்ப்பை உண்டாக்கி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. கம்பேரிட்டிவாக அது மாதிரி பேசி எதுவுமே செய்யக்கூடாது. ஆண்டவர்கிட்ட அந்த ஞானத்தை நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு ஆண்டவர் அதை கற்றுக் கொடுப்பார். அதை பின் நாட்களிலே கடைசி வரைக்கும் அதே போல் இப்போ அந்த ரெபேக்காள் நாப்பில் அனுபவிச்சாங்களா பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை? இல்லை, அவங்களும் அனுபவிக்கல. பிள்ளைங்க எதுக்கு, பிள்ளைகள் மூலமாக பெற்றோர் சந்தோஷம் அடையணும்னு தானே. ஆனால் அவங்களும் காலம் ஃபுல்லாக ஏசா எல்லாமே தப்பாக செஞ்சிட்டு இருந்தான். கடைசியில் அப்புறம் யாக்கோபையும் கல்யாணத்துக்காக நீ அங்கே போயிடா, ஏன்னா இப்படிலாம் சண்டை வந்துருச்சுல, அதனால நீ அங்கே போயிடுன்னு. கடைசியில் யாக்கோபும் இல்லை, ஏசாவும் இவனுக்கு பிடிக்காத மகன். அதனால கடைசி வரைக்கும் அவங்க அந்த கணவன் மனைவி உறவில் கூட அவங்க நல்லா இல்லாதபடி நல்ல பர்ஃபெக்ட் மேட்சாக தான் ஆண்டவர் அவங்கள ஏற்படுத்தினார். ஆனால் அவங்களுடைய முடிவை பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிரும் புதிருமாக தான் அவங்க போயிட்டாங்க. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமையக்கூடாது. ஆகையினால இந்த காரியங்களை நம்ம மனதிலே வைத்து இப்போ நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரை நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? ஆண்டவரே, யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிப்பது ஆகாதது என்று கண்டால் பின்ன யாரை நீங்கள் சேவிப்பீங்கன்னு சொல்லி நீங்கள் இன்னைக்கே தீர்மானம் பண்ணுங்க. நம்ம ஆண்டவரை சேவிக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்து நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஏதோ சர்ச்சுக்கு வர்றது மட்டும்தான் ஆண்டவரை சேவிக்கிறதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. எல்லா நேரமும் நம்ம ஆண்டவரை சேவிக்கணும். அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின்படி நம்ம நடக்கணும். வேற தேவர்களை நம்ம விட்டு அகற்றி போட்டுடுவோம். ஆண்டவர் இருக்கிறதான இடத்துல எதெல்லாம் நம்ம மனசில் இருக்குதோ அதெல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிடலாம். நம்முடைய வேலை, பணம், புகழ், அப்படியே நம்முடைய சொத்து சம்பத்து, இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க, இல்லைன்னா நம்ம உறவுகள், இப்படி எந்த காரியங்கள். அதே போல் வாலிப பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி கேம்ஸு அது இதுன்னு ஏதாவது இருக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான காரியங்களை உங்களை விட்டு எடுத்து போடுங்கள். இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு அர்ப்பணிக்கும்படியாக எப்படி யோசுவா அந்த ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்டானோ அதே போல் இந்த கேள்வியை இப்பொழுது ஆண்டவர் உங்களிடத்திலே கேட்க வைக்கிறார். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள்? இப்போ நம்ம சொல்லலாமா? நான் இல்லை ஆண்டவரே, நாங்கள் உங்களை தான் ஆண்டவரை சேவிப்போம், நாங்கள் உண்மையாய் உங்களை சேவிப்போம் ஆண்டவரே, உங்களை பயத்தோடு நாங்கள் சேவிப்போம் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வேறு தேவர்களையெல்லாம் நாங்கள் அகற்றி போடுகிறோம். எதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு இந்த நேரத்தில் உணர்த்துகிறாரோ அந்த காரியத்தை உங்களை விட்டு எடுத்து போட்டுருங்க. பயம் கூட ஒரு சில நேரம் நம்மளுக்கு இருக்கும். பயம் அதுவும் ஒரு விக்கிரகம் மாதிரி இருக்கும். பயம், அநேக காரியங்களை குறித்து பயம். அந்த பயத்தெல்லாம் எடுத்து போட்டோம். ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறதான நாம் ஆண்டவரை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்டால் ஒரு நாள் நம்ம இடறி போகவே மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் உண்மையாய் உம்மை சேவிப்போம், நானும் என் வீட்டாருமோ வென்றால் உண்மையே நாங்கள் சேவிப்போம். ஒரு நாள் உங்களை விட்டு பின்வாங்க மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் உங்களுக்காக தான் வாழுவோம் ஆண்டவரே, உங்களுக்காக தான் நாங்கள் ஓடுவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடனே நீங்கள் அது ஊழியம்னு நினச்சிக்க கூடாது. அது ஊழியம் அல்ல. உங்களை குறித்து தேவன் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ
ஒரு நல்ல ஒரு மனைவியாய், இல்லாவிட்டால் நல்ல ஒரு பிள்ளையாய், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு படிப்பு ஒன்று நல்ல படிப்பாக படித்து எந்த ஒரு வேலையில் இருக்கணுமோ எல்லா எதை செய்தாலும் அது கர்த்தர் உடைய சித்தத்தின்படி நம்ம செய்தோன்னா ஆண்டவர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். எல்லா நம்முடைய சுற்றி நெருங்கி இருக்கிற எல்லா பாரமான எல்லா காரியமும் நம்மளை அப்படியே விழுவது போல அப்படியே நம்மளை கூடி குறுக பண்ணினாலும் அந்த இடத்துல நம்ம நிமிர்ந்து நிற்க முடியும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாளில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நாங்கள் தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே, அநேக நேரங்களில் என்னை சூழ்நிலையில் பார்த்து நான் எங்கள் கண்ணை உங்கள் மேலே வைக்கிறத விட்டுட்டேன் ஆண்டவரே. நான் சூழ்நிலையில் பார்த்து உங்களை விட்டு நான் தூரமாக போயிட்டேன் ஆண்டவரே. நிறைய நேரங்கள் அந்த சூழ்நிலைகள் என்னை ஆண்டு இருக்கிறதப்பா. அது எனக்கு கடவுளை போல அது என்ன ஆண்டு இருக்கிறது. அதையெல்லாம் நான் இந்த வேளையில் உங்களுடைய சமூகத்திலே ஒத்துக்கொள்ளுகிறேன். எல்லாவற்றின் மேலே அதிகாரம் உடையவர் நீங்கள் தான் ஆண்டவரே, சர்வ வல்லவர் நீங்கள் தான் ஆண்டவரே. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பான தேவன் வேறு ஒருவர் இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே தேவன், நீரே எங்களுடைய தேவன், நீரே என்னுடைய குடும்பத்திற்கு தேவனா இருக்கிறீர். சொல்லலாமா? எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, நீரே எங்களுடைய தேவன், நீரே என்னுடைய தேவன், நீர் என்னுடைய குடும்பத்திற்கு தேவனாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உங்களுக்கு ஒப்பான தேவன் வேற ஒருவரும் இல்லை ஆண்டவரே. வானத்தின் கீழே பூமியின் மேலே உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாய் நாங்கள் சேவிக்க கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தருக்கு பயந்து உண்மையும் உத்தமமாய் உங்களை பின்பற்றி ஆண்டவரை உண்மையே சேவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா.